எடுத்து அண்ணா வணக்கங்கண்ணே. நான் D.A கரஸ்பாண்டன்ட். இன்னைக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தமாக ஃபார்மர்ஸ் இது சம்மந்தமாக எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். போன வாட்டி பாசிபிள் இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த வாட்டி அதை பாசிபிளுக்கு கொண்டு வர மாதிரி நிறைய ப்ரூஃப் சொல்லியிருக்கீங்க. விவசாயிகளுக்கு நீங்கள் எப்பயுமே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தது. லோகோ ஒன்று, எம்ப்ளம் ஒன்று நம்ம இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன இன்டென்ஷனல்ல நம்ம விட்டுருக்கேன். ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு எம்ப்ளம் இருக்கு. இல்லை, இப்போ இல்லை, அது 16ல இருந்து கொடுக்குறேன். நான் ஆட்சிக்கு வந்தால் மாற்றுவேங்கிறேன். எனக்கு அடையாளங்கிறது ஒரு ஒரு அது திருவில்லிபுத்தூரில் இருக்கிற அந்த ஆண்டாள் கோயில் இருக்குல்ல, அதுதான் வச்சுருக்காங்க. அது எனக்கு உலக பொதுமறை தந்த வள்ளுவ பெருமகனார் தான் என் இனத்தின் பெருமை மிக அடையாளம். அதை வச்சு அதை அந்த முத்திரையை மாற்றுறோம். தமிழ் தாய் வாழ்த்தையே மாற்றுறோம். தமிழ்நாட்டின் ஆட்சி முறை எல்லாத்தையும் மாற்றும் போது அதை மாற்றிடுறேன், அதை எடுத்துறேன். எல்லாருக்கும் பொதுவாக வள்ளுவ பெருமகனாரை எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய திருக்குறள் நூலகத்தில் இருக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால திருவள்ளுவர் தான் எங்களுடைய அடையாளம். அதுதான் தமிழ்நாட்டின் அடையாளமாக இருக்கும். அதை மாற்றுவேன். நான் இப்போ அருள்மொழிவர்மன் 4th எஸ்டேட் தமிழ் இப்போ ஒரு மொழி கொள்கை தான் அவங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறீங்க. அப்போ ஆங்கிலமோ அல்லது இந்தியோ அல்லது மற்ற மொழிகளையோ கற்க விரும்புறாங்க அப்படின்னா அதை இன்னைக்கு எப்படி ஏற்பாடு செய்ய முடியும்? இப்போ இருமொழி கொள்கைனா ஆங்கிலம்ங்கிறது தொடர்புக்கு அண்ணா சொன்னாரு. ஆனா இப்போ நீங்க ஒரு மொழி கொள்கைனா இப்போ ஆங்கிலம் படிக்க கூடாதா அல்லது எப்படின்னு கேட்கிறேன். இல்ல, அதை சொன்ன நீங்க கவனிக்க தவறிட்டீங்க. ஆங்கிலம் கட்டாய பாடமா இருக்கும். ஆங்கிலேயருக்கு இணையா என் பிள்ளைகளுக்கு எழுதவும் பேசவும் அதை படிக்கவும் நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். விடுமுறை காலங்களில் கூட ஆங்கிலேயர்களை இல்லாமல் அமெரிக்கா உச்சரிப்பு வேணும்னா அமெரிக்கா, பிரிட்டன் உச்சரிப்பு வேணும்னா அந்த அவர்களை ஒரு இடைக்கால பேர ஆசிரியர்கள் அப்போ கொண்டு அவங்களுக்கு அந்த உச்சரிப்புலாம் கற்றுக் கொடுப்போம். நாங்கள் அதை மெனக்கெடுவோம். அப்புறம் உங்களுக்கு ஆங்கிலம் கட்டாய பாடமொழியார் கெடுவாய்ப்பாக வெள்ளக்காரர்கள் ஆண்டதுனால ஒரு தொடர்பு மொழியாக அது இருக்குது. அப்போ அதுவுமே ஐரோப்பிய நாடுகளில் பயன் இல்லை. பிரான்ஸ் எல்லாம் ஆங்கிலம் பேச மாட்டான். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சில நாடுகள் அது பயன் இருக்குது, கற்றுக்கலாம். விரும்பினா ஹிந்தி கற்றுக்கிறேன். ஹிந்தி என்ன மொழி படிக்கணும்னு என் பிள்ளைய கேட்குதோ ஆங்கிலம் கட்டாய பாடத்தில் வந்துடுது. விருப்பமாக நான் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறேன், அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். ஹிந்தி கற்றுக்கிறேன், வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் ஸ்பானிஷ் கற்றுக்கிறேன், லத்தீன் கற்றுக்கிறேன், எது வேணாலும் நீங்கள் விரும்பினா அது பயிற்றுவிக்கப்படும். அதான் உலகத்தின் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. புரியுதா? அதில் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லை, சொந்த மொழிக்கு பற்றானவர்கள். சார், இப்போ பாலியல் சமத்துவம் அப்படின்றதுனால தான் நம்ம வில்லிவாக்கத்தில் திருநங்கை ஒருவருக்கு வாய்ப்பும் கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் திருநங்கைகள் திருநருக்கு தனி மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எதனால? அது ஒரு பாகுபாடாக இருக்காதா? இல்லை, அவங்களுக்கு அவங்களுக்கான அந்த சிகிச்சைக்கெல்லாம் சிக்கல் இருக்குது. மற்றவங்க பொதுவாக செய்கிறது இல்லது. அதனால அவங்களுக்கு அது தனி மருத்துவமனை இருக்கிறது தான் சிறப்பு. அது ஒரு மருத்துவமனையில் தனி பிரிவு. உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்குதுன்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்கு இருக்கிற அவங்களுடைய கோரிக்கையை தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு இதிலிருந்து நீங்கள் அந்த பாலியல் மாற்றத்துக்கு வருதில்ல, அதை நீங்கள் பொது மருத்துவமனையில் செய்ய தயாராக இருக்கீங்களா? தனியார் மருத்துவமனையில் செய்ய தயாராக இருக்கீங்களா? இல்லை. அப்போ நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? மாற்ற வேண்டியிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். தனியார் பள்ளி கல்லூரியில் இருக்க தங்கும் விடுதியில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு என்று தனியாக விடுதி இருக்கா? இல்லை. ஏன் அரசு பள்ளியில் மட்டும் இருக்குது, அரசு கல்லூரியில் மட்டும் இருக்குது? யார்கிட்ட தீண்டாமல் இருக்குது? யார்கிட்ட இருக்கு? அரசுகிட்ட இருக்கு. நீ தனியார் முதலாளி அந்த பள்ளிக்கூடத்தில் போய் நின்ன சாதியா அந்த சாதியில் ஒன்னா இருந்து படிக்கிறான், ஒன்னா சாப்பிட்றான்ல. ஏன் நீ ஓம் பள்ளிக்கூடத்தில் தனியாக தங்க விடுதி வைக்கிற? ஒன்னா வைக்க முடியல. இப்போ நான் வரும்போது நீ எப்படி பண்ணுவியா? நீ இப்போ தனியாக விடுதி கேட்பியா? தனியாக சொல்லுவியா? நீ ஒரே விடுதியில் படி, என்ன சான்றிதழ் பிடி, எங்கேயாவது போ. அதையே சாதிக்க முடியல. அப்போ அது அவங்களுக்கு தேவை. அவங்க எனக்கிட்ட வச்ச கோரிக்கையை தான் அதில் வச்சிருக்கேன். அதனால அது பொது மறுப்பை நீங்கள் ஒன்று கேட்போம். கொரோனா நேரத்தில் ஏதாவது தனியார் மருத்துவமனை ஒரு நோயாளியை எடுத்து மருத்துவம் செஞ்சதா இருக்குதா? முழுக்க அரசு மருத்துவர்களும் அரசு செவிலியர்களும் தான் சேவை செஞ்சு காப்பாற்றினாங்க. அப்போ அது புரியுது இல்லை? அது மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு இருக்கிறனால ஒரு பொது மருத்துவமனையில் அவங்களுக்கு தனி பிரிவு, அவங்களுக்கு தனி மருத்துவம். அது இந்த உடல் உறுப்பு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு அவங்க படுற அந்த துயரத்தை நீங்க சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்றதுல அந்த மதிப்பு தெரியும். இப்போ நீங்க சொல்ற விஷயம் எல்லாருமே மிக
சூப்பரான சிந்தனைகள், மிக சூப்பரான சிந்தனைகள். தற்சார்பு பொருளாதாரம், பால் வளத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் எல்லாமே நீங்க பேசும்போது வெறும் பால் இல்ல, வெறும் பால் எல்லாமே எல்லாமே குறிப்பா அந்த பால்னு சொல்றது 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நீங்க பேசும்போது இது எல்லாமே நீங்க சொல்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷனரியா இருக்கு. ஆனா இது ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரல? ஏன்னா 2500 ரூபாய் கொடுக்கறது, 2000 ரூபாய் கொடுக்கறது, 5000 ரூபாய் கொடுக்கறது மக்கள்கிட்ட வரவேற்பை பெறும் பொழுது இது ஏன் போய் சேர மாட்டேங்குது? அதை நம்ம சேர்க்க தவறிட்டோமா? இது என்ன காரணம்? அதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, இங்க ஆட்சியில இருக்கிறவங்க இத பொது புத்தியில இப்பவுமே சீமா ஆடு மாடு மேய்க்க சொல்றான், சீமா வேளாண்மை செய்ய சொல்றான். அது இப்ப உங்களுக்கு எங்க கிராமத்திலேப்பா 10 ஏக்கர் வச்சு வேளாண்மை செய்யறவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னா துபாயில இருக்காருங்க, துபாய் மாப்பிள்ளைம்பாங்க. துபாய்க்கே கட்டி கொடுக்க போற மாதிரி. அது ஒரு நோய் தானே. அவன் அங்க போய் ஒட்டகம் தான் மேய்ப்பான். இப்ப இங்க வேளாண்மை செய்யறவனுக்கு மதிப்பு இருக்காது. அப்ப அதுக்கு மதிப்பு உயர்த்தணும்னா அது அரசு பணி ஆகினாதான் மதிப்பு ஏறும் உங்களுக்கு. அப்ப நீங்க அதுக்கு கவர்மெண்ட் வேலைடா, அரசாங்க வேலை அப்படின்னா என்ன பண்ணுவேன்? நீங்க நான் மருத்துவத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா தம்பி, கல்வியை நல்லா உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டேன்னா, நீரெல்லாம் விநியோகம் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க, எங்கள் அம்மா 30 குடுவை வாங்குறா தண்ணி. ஒரு குடுவை எவ்வளோ? இந்த 1000 ரூபாய்க்கு தண்ணியே வாங்கி குடிக்க முடியாதே. நான் தண்ணியை கொடுத்துறேன்றேன், தடையில்லாத மின்சாரம் தந்துடுறேன் குறைந்த கட்டணத்துக்கு, ஏன்னா நானே உற்பத்தி செஞ்சிடறேன்ல. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 10,000 சம்பளம் கொடுத்தோன்னா நீங்கள் செலவு பண்ணிடுவீங்களா தம்பி? எவ்வளவு பொருளாதாரம் எங்கே போகுது என் குடிகளுக்குன்னா மருத்துவம், கல்விக்கு, குடிநீருக்கு தான் போகுது. அதை நான் முழுக்க குறைச்சிடறேன். சுத்தமாக அதை மறந்துரு, நீ இதை மறந்துரு, நான் தந்துடுறேன், வேற சொல்லு, அது ஏன் பொறுப்புன்ட்டல்ல அப்படின்னு சொல்லிடுது. அரசு பொறுப்பேற்றுறது. இது என்னன்னா இவங்க பொது புத்தியில இது ஒரு இழிவா பேசி பேசி ஆடு மாடு மேய்க்க சொல்றான், ஆடு மாடு மேய்க்க சொல்றான். அப்ப சாராயம் வைக்க சொல்ற, சாராயம் ஊத்தி கொடுக்குறான்ல, எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சுட்டு தானே ஊத்தி கொடுக்குறான். உங்களுக்கு தெரியாது, தமிழ்நாடு சட்டசபையில் ஐயா எடப்பாடி முதல்வர் இருக்கும்போது 400 பேர் வாயிற்காவலர் வேலைக்கு 400 பொறியாளர்கள் நினைச்சிருந்தாங்க. இங்க ஒரு கோட்பாடு இருக்கு தம்பி, எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவுன்னு ஒரு கற்பிதத்தை கொடுக்கணும். எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதாண்டா இழிவு. இப்ப நீங்க தச்சு வேலைக்கு வர்றதில்ல, கம்பி கட்டுறதுக்கு வர்றதில்ல, கொத்தனார் வேலைக்கு வர்றதில்ல, எந்த வேலைக்கு நீங்க வர்றதில்ல. ஆனா இதையெல்லாம் தான் அப்படியே போய் வெளிநாடுகளை செய்றீங்க. அப்ப அது என்னன்னா, கழிவற கழுவுனாலும் கண்ணுக்கு தெரியாம இப்ப கழுவணும்ன்ற உளவியல் நோய். அதுதான் தப்புங்கிறேன் நான், அது தப்புங்கிறேன். நீ எந்த வேலையும் செய்யலாம், மதிப்பு மிக்கது. அப்ப அதை கொண்டு வரணும்னா நான் அரசுன்னு சொன்னாதான் அது பெருமைக்குரியதா தெரியுது. அப்ப நான் வரும்போது ஒரு தடவை பண்ணி காட்சிட்டேன்னா சரிதான் அப்படின்னு மக்களுக்குள்ள அதான் சொல்லணும், ஒரு விழிப்புணர்வு வரணும். இப்ப இலவசத்துல இழக்கிறாங்க. இந்த பணத்தை எங்க இருந்து? இப்ப 5000 ரூபாய் 6800 கோடி முதலீடு பண்ணிருக்கு. 6800 கோடி அரசு காசை எடுத்து தன் வாக்கை உறுதி செய்யுது. இப்ப எவ்வளவு கொடுமையான நிர்வாகம் இது, யாருமே கேட்கல. இப்ப நம்ம இப்ப உங்ககிட்ட அதிகாரம் இருந்துச்சு கொடுத்துட்டீங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இது எப்படி ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு சம உரிமை நீங்க சொல்றீங்க? நீங்களும் தேர்தலை சந்திக்கிறீங்க, நானும் தேர்தலை சந்திக்கிறேன். எப்படி சம வாய்ப்பா இருக்கும்? உங்கள்கிட்ட அதிகாரம் இருந்து டப்புன்னு காசு எடுத்து கொடுத்துட்டீங்க. ஒரே நாள்ல 1,31,00,000 வங்கி கணக்கில் போட்டீங்க. இப்ப நான் என்ன செய்யலாம்? எப்படி இருக்கு? இப்ப இதுதான் ஆபத்து. நீங்க கொண்டு போய் சேர்க்கலைங்கிற அண்ணன் ஒரு குரல், என்னை சுத்தி என் பிள்ளைகளின் குரல், நாங்க எடுத்து பேசுறோம். என்னை முறியடிக்க இவர் இதான் சொல்லுவாரு, இது சொல்லுவாரு. கியூபா வேற ஏதாவது வளம் இருக்கா கரும்பை தவிர? இல்லை. நார்வே, டென்மார்க்கில் மாடு தவிர ஏதாவது வளம் இருக்கா? பிரேசில் கரும்பு, பசு, அது தவிர வேற ஏதாவது வளம் இருக்கா? அந்த நாடெல்லாம் தற்சார்பு அடையலையா? அப்போ ஒரு வளத்தை வச்சு ஒரு நாடு சிறந்த கட்டமைப்புகள் இருக்கும்போது இவ்வளவு நிலமும் வளமும் வச்சு மனித ஆற்றலை வச்சு நாடு ஏன் வறுமையில் இருக்கு? நாடு ஏன் இலவசத்துக்கு இருக்கு? எனக்கு எல்லாம் இருக்கு. நான் ஏன் கையேந்தனும் சாப்பாட்டுக்கு, இலவசத்துக்கு? இப்ப அது அந்த அருமை புரியாது. உங்களுக்கு சொன்ன தம்பி அண்ணன் உங்களுக்கு சொல்றேன், பெட்டி கடைக்கு போனீங்கன்னா வாழைப்பழம் அப்படி தொங்கும், இப்படி வாழைத்தார் இப்படி தொங்கும், அது தலைகளாக நிற்கும், தவம் இருக்கும். என்னை சாப்பிட்டுட்டே, நான் நல்லவன்டா டே, உனக்கு நல்லதுடா டே, என்னை சாப்பிட்றான்னு அதை கவனிக்க மாட்டான். இப்படி உள்ளே வச்சிருப்பான் சிகரெட்டு, பான்பராக்கு, அதை வாங்கிட்டு குடிச்சிட்டு போவான். இப்போ ரொம்ப நாளாக நான் தலைகளாக தொங்குறேன் இந்த வாழைப்பழம் மாதிரி, அது ஏற்று பார்க்கல. இதைத்தான் ஐயா இறை என்று சொல்கிறாங்க. இந்த மக்கள் பாதரச வெளிச்சத்தில் பௌர்ணமி வெளிச்சத்தை மறந்தவர்கள், இவர்கள் வண்ண வாசனை திரவியத்தின் வாசத்தில் வண்ண மலர்களின் வாசத்தை மறந்தவர்கள்னு. அப்படிதான் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும்ங்கிறார் ஐயா. அதுக்கு சான்றுன்னு சொல்றாரு. எப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் மாறுவேட போட்டி நடக்குது, சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். முதல் பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான், 2வது பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான், 3வது பரிசு ஒரு ஆள் வர்றாரு. அது உண்மையிலே சார்லி சாப்ளினுக்கு 3வது பரிசு. பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி நடிச்சவன் முதல் பரிசு, அவருக்கு 3வது பரிசு. அப்ப நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் எழுதுறவள ஐயா எழுதியிருக்காரு. அது மாதிரி
அவர் அதுக்கு நிறைய சான்று சொல்றாரு. ஒரு பன்னி மாதிரி ஒருத்தன் கத்துறான், சின்ன வயசு பண்ணி, பெரிய வயசு பண்ணி, நடு வயசு பண்ணி மாதிரி நல்லா கத்துறான். அவனுக்கு தெருவில் கத்தும்போது நிறைய காசு வருது, அதை வச்சே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் என்னை மாதிரி ஒருத்தன் வரான், டேய் உன்னை விட அருமையாக நான் கத்துவேன்டான்னு கத்துறேன். கத்துனோடனே கத்தி காட்டுறேன், போட்டி இந்த மாதிரி மேடையில் எல்லாம் உட்காந்துருக்கான் அவங்கள மாதிரி. நான் கத்துறேன், இவன் போலி அவன் தான் நல்லா கத்துறான், ரொம்ப நாளாக கத்திக்கிட்டு இருக்கவனுக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்கு. கடைசியாக ஒரு நாய் நீ பாட்டுற அப்படின்னு ஒரு சாக்கு, ஒரு கோணி சாக்கு போட்டு இருந்தா உண்மையிலே ஒரு பன்னி படுத்திருக்கு. அதுதான் இவ்வளோ நேரம் கத்திச்சு. அப்போ இவர் என்ன சொல்றாரு, டேய் உண்மையான பன்னியின் சத்தத்தை இந்த போலியை கேட்டு 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 மறந்துட்டீலடா, நான் இவ்வளோ நேரம் நான் கத்தலடா, அந்த பன்னி தாண்டா கத்திச்சுன்னு. அப்படி இந்த போலியை கேட்டு கேட்டு இந்த உண்மையை மக்கள் ரொம்ப நாளாக மறந்துட்டாங்க. அது உங்களை மாதிரி உள்ளவங்க நீங்கள் தான் இந்த அறிவுத்தளத்தில் இது கடத்தி ஏதோ கொஞ்சம் கவனிங்க, அந்தாலும் ஏதோ சொல்லிட்டு இருக்கா, ரொம்ப நாளாக சொல்கிறான் பாருங்க. ஏன்னா உண்மையிலேயே தலை சிறந்த நாடாக நம்மளால் மாற்ற முடியும். அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. அவரவர் வாழ்விடத்தில் நீங்கள் ஒரு சணல்னு ஒன்று இருக்குது, ஹெம்ப்னு ஒரு செடி, சனப்பு, அதிலிருந்து நான் எவ்வளவு நம்ம மேம்பட முடியும் பொருளாதாரத்தில். கார் தயாரிச்சுக்கலாம், பெட்ரோல் தயாரிச்சுக்கலாம், செங்கல் அதில் எடுத்துக்கலாம், மழை போய் நொறுக்க வேண்டியதில் எல்லாமே அதில் தயாரிக்க முடியும். அதை வளர்க்குறதுல என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்குறேன். இப்போ அதுதானே உங்களுக்கு. அப்போ அதை அவர் சொல்கிறத இப்போ நீங்கள் சொல்ல முடியலன்னா நம்ம இவர் இதோ இதெல்லாம் சாத்தியமாங்க அப்படின்ட்டு போகிறது தானே. இப்போ நீங்கள் ஆடு மாடு மேய்க்கிறது உங்களுக்கு அவமானம்னா நான் அப்போ நீங்கள் நபிகள் மேய்ச்சிருக்காரு, கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்காங்க, இயேசு இறைமகன் இயேசு மேய்ச்சிருக்காங்க. அப்போ 3 பேரையும் நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, அப்படிதான் அர்த்தமாகுது. தமிழ் மெய்யியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிற பேரை மாத்தி தமிழர் அறநிலையத்துறைன்னு பேர் வைப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. குறிப்பா தமிழிலும் வழிபாடு செய்யலான்னு இப்ப இருக்குது, தமிழ்ல மட்டும்தான் வழிபாடு செய்வோங்கிறீங்க. அப்ப இந்துங்கிற பேரையும் நீக்குவீங்க, சமஸ்கிருத மந்திரங்களை ஓதக்கூடிய வாய்ப்பையும் வந்து முழுமையா நீங்க வந்து ஒழிப்பீங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, என் இறைக்கு முன்னாடி நீங்க இன்னொரு மொழியில நீங்க வழிபடணும். என் மொழி புரியாதவன் எனக்கு எப்படி இறைவனா இருக்க முடியும்? நீங்க கிறிஸ்தவ வந்து இது சொல்றாங்க, அங்க பள்ளிவாசல்ல சொல்லி இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அது என் இறையில் அந்த மார்க்கம் வந்து அரபியால இருந்து வந்ததை நான் என் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க இன்னும் வந்து வழிபாட்டை தவிர அந்த வாங்க ஒளியை தவிர மீதி எல்லாமே தமிழ்ல தான் சொல்லுவாங்க. நான் எத்தனையோ திருமணங்களுக்கு சாட்சியான் என்று கையெழுத்திட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு நயசித்து அப்படிதான் பேசுவாங்க. நீங்க அவன் வந்து முதல்ல கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முடியல, அவன் லத்தீன் ஸ்பானிஷ்லாம் சொல்லிட்டு இருந்தான். கடைசியாக என்ன பண்றா, அவனவன் தாய்மொழியில வழிபடலாம் சொன்ன பிறகு பரலோகத்திற்கு எங்க பிதாவேன்னா உம்முடைய ராஜ்யம் வருகன்னா அதை பின்னாடி தமிழ் மீது பற்றுக்கொண்ட இளம் குருமார்கள் வரும்போது விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை உம்முடைய அரசு வருக. புரியுதா உங்களுக்கு? தூய தமிழுக்கு வந்துட்டான். பதாசுதன் பரிசுத்தாவியை தூக்கிட்டு தந்தை மகன் தூயாவின்னு வந்துட்டான். நீ என் இறை நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன்னு சொன்ன சிவன் அவ்வையே உன் தமிழில் பருகவே நான் வந்தேன்ங்கிற சொல்ற முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீ என் தமிழ்ல ஏன் சொல்லலை? எனக்கு திருப்புறங்கள் இருக்கு, திருமுருகாற்றுப்படை இருக்கு, பட வேண்டியதானே, பக்தி திருமுத்து பட வேண்டியதானே. சொல்லுங்க, என்ன நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க பாட முடியாதா? ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க பாட முடியாதா? இப்போ எதுக்கு தேவாரம் திருவாசம்லாம் எதுக்கு இருக்கு? திருவாசத்துக்கு உருவாதார், ஒரு வாசத்துக்கு உருவாதார். திருவாசத்தை மொழிபெயர்த்த சிவ போப்பு அழுதுட்டு போயிட்டான். நீ என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன உங்களுக்கு பிரச்சனை? என் இறைக்கு முன்பு என் மொழியில் வழிபடணும், அதுதானே முக்கியம். அது சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் வேணாலும் அர்ச்சகராகலாம்ங்கிறதுல பிரச்சனை இல்லை. என் அன்னை தமிழில் அர்ச்சனை இருக்கணுங்கிறதா எனக்கு பிரச்சனை. நீங்க அதுதான் முதன்மையானது. அங்க ஏன் ஆளு உட்கார்ந்துட்டு அங்கேயும் போய் சமஸ்கிருதத்தில் சொல்லானா அதுக்கு அவங்களே சொல்லிட்டு போயிடலாமே. விளங்குதா? அப்புறம் தமிழர் அறநிலையத்துறைன்னு மாத்துவன்றீங்க, இந்துங்கிற பேரை நீக்குவேன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல, இந்துன்னு ஒரு சமயம் இருக்குதா? இது கூட்டு பொரியல் அவியல் சாம்பார் மாதிரி எல்லாம் சேர்த்து சாப்பாடு மாதிரி. சமணன், பௌத்தன், சீக்கியன், உங்களுக்கு தெரியும், இங்க வைணவன், எல்லாரும் சைவன், எல்லாரும் சேர்த்து இந்துன்னு சர் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்துல ஆகிறோம். என் சமயம் சைவம், நான் சிவனை வழிபடுகிற சிவசமயம். என் சொத்து பத்திரத்துல, எங்க வீட்டில் எங்க அப்பாவோட சொத்து பத்திரத்துல சிவசமயம் இருக்கு. என் கோத்திரம் வந்து என் மகனுக்கு எனக்கு சிவ கோத்திரம். அப்ப நாங்கள் முருகனை வழிபடுகிற சைவர்கள். அப்ப சிவனை வழிபடுகிற சிவசமயம், மாலை வழிபடுகிற மாலியம். திருமால்ங்கிறது எந்த மொழி சொல் சொல்லுங்க? எங்க மாயவன் கண்ணன் ஆகிறான். கண்ணன் என்றாலும் மால் என்றாலும் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை நாங்கள் மரியாதையா அழைக்கணும்னு, மதிப்போடு அழைக்கணும்னு திருமால் பெருமாள்னு அழைக்கிறோம். என் பெருமாள் கோயிலே எங்களை ஆண்டாள் பாடின பாசுரங்களை பாட வேண்டியதானே. அதில் என்ன உனக்கு பிரச்சனை? ஆண்டாள் என்ன மொழியில பாடினா அது என்ன பிரச்சனை உனக்கு? என்ன எங்க பெருமாள் கோச்சிட்டு போயிடுவார? 63 நாயன்மார்கள் இருந்த தேவாரத்தை பாட வேண்டியதானே, என்ன பிரச்சனை உனக்கு?
இப்ப நான் சொன்ன மந்திரத்தை நான் பாடவா? இப்ப திருவாசத்தை பாடவா? எங்க சிவன் கோச்சிட்டு போயிடுவானா? அவன் தான் சொல்றானே, மணி நெற்றி உமிழ்ச்செங்கல் தளல்புரை சடர் சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த மொழிடா அப்படிங்கிறான். அந்த மொழியை நீ பாடாம நீ என்ன பண்ணுவீங்க? நீங்க முதல் தமிழ்ச்சங்கத்தின் தலைவனே அவன் தான்ங்கிறதானே இலக்கியம் சொல்லுது. அப்ப பின்ன என்ன? நீ வேற ஏதோ நான் அமெரிக்காவில் போயிட்டு தமிழிலும் அப்படின்னு போட்டா பரவாயில்ல. கோயிலை கட்டுறது நான், முன்னாடி இறைவனா இருக்கிறவன் அவன், இதுக்கு எழுதுனது எங்காலு. அப்ப என் மொழி என் இறைக்கு முன்னாடி நான் பேச வேண்டியதானே? அதனால தமிழர் சமய அறநிலை தான். என் முருகனை, என் சிவனை, என் மாயவனை வழிபடுறதுக்கு எதுக்கு இப்ப இந்து சமயம் இருக்குது. இப்ப ஆந்திராவில் இப்ப நீங்க வந்து நான் வட இந்தியாவில் இருக்கிற தெய்வங்கள் ஒன்று இருக்குது. இப்ப நீங்க இந்து சமயம் போடுவீங்களா? அது எப்படி போடுவீங்க? அதே இறையை நான் என் சமயத்திலிருந்து வழிபட்டு போறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? என்ன வருது சொல்லுங்க. நீங்க ஏன் கோச்சுக்கிறீங்க? அது என் முருகன் வேலை, எங்க சிவன் வேலை, அது எங்க பெருமாள் திருமால் வேலை. உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்குது? அண்ணா சார், அண்ணா அண்ணா நீங்க இப்ப எது தனியார் பணின்னு சொல்லுங்க. என்ன எந்த பணி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு யாரோட தொழிற்சாலை? கொண்டாய் முதலாளி அவர் இங்க வந்தாரு. 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. அது மறை நீர்னு சொல்றோம், ஆங்கிலத்தில் வெர்ச்சுவல் வாட்டருங்கிறோம். 15 லட்சம் கார் 50 லட்சம் கார் ஏற்றுமதி செய்கிறீங்க. நீங்க இந்த கொரியன் முதலாளிக்கு தமிழ்நாட்டு இளைஞருக்கு வேலை கொடுக்கணும்னு என்ன மாரியத்தாவில் வேண்டிட்டாரா, இல்ல திருப்பதி வெங்கடாசலில் வேண்டிட்டாரா? இங்கே மனித உழைப்பு மலிவா கிடைக்குது. நிலத்தடி நீரை வடமலால் உறிஞ்சிக்கலாம். உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துட்டு போல 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை இருக்கு. தடையற்ற மின்சாரம். ஒரு அரை மணி நேரம் மின் இழப்பு ஏற்பட்டால் உற்பத்திக்கு ஏற்படுற இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும்னு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கு. அதனால நீ வர்ற, எனக்கு வேலை கொடுக்க வர்ற, உனக்கு வேலை தானே வேணும், அரசாங்க வேலை நான் தர்றேன். அதே நிலத்தை வச்சு உனக்கு என்ன பிரச்சனை? காரை ஏற்றுமதி செய்யற, சோறை இறக்குமதி செய்யற. நான் சோறை ஏற்றுமதி செய்யறேன், காரை இறக்குமதி செய்யறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க என்ன நீங்க பேசிக்கிறீங்க? நீங்க ஒரு ஆரஞ்சு பழத்தை விளைய வச்சான் பிரான்ஸ், 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. புளிஞ்சா 1/2 கிலோ கோவலை கூட வரல, நிப்பாட்டான்ட்டான். ஏன்னா இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான், இந்த ஆசிய கண்டத்தில் இருக்கவன் தான் அந்த பணத்தையும் தங்கத்தை வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிடுறான். ஐரோப்பிய கண்டம் நாடு முழுமைக்கும் அவன் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டாங்கிறான். எந்த நாடு நீர் அதிகமாக வச்சிருக்கானோ அவன் தான் பணக்கார நாடுன்னு வந்துட்டான்ங்கிறான். அப்ப நீ என்ன பண்றான்? அவன் பிரான்ஸ் ஆக நீர் ரொம்ப திங்குற, கண்ணுக்கு தெரியாம களை போதுறான், நிப்பாட்டான்ட்டான். சீன பன்னிக்கறியை விரும்பி சாப்பிட்டான். 1 கிலோ கறி வர 8600 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. 1 கிலோ கறி பன்னிக்கறி மேசைக்கு வர. வளர்ச்சியை வளர்ப்பதை நிறுத்துறான்ட்டான், இறக்குமதி பண்ணிக்கிறோம்ட்டான். ஏன் இவன் இதே கொரியன் முதலாளி அவன் ஊர்ல கொரியால உட்காந்து இந்த ஃபோர்டு இந்த கொண்டாய் காரை தயாரிக்க வேண்டியதானே? ஏன் நான் வேணான்னு சொல்லையே? உனக்கு வேலை தானே, அது நான் தர்றேங்கிற. அப்புறம் அவன் கொரியன் முதலாளிட்டு வேலை தந்தா தான் காசு உனக்கு இனிக்குமா? நான் கொடுத்த காசு கசக்குமா என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு வேலை தானே வேணும், வேலை தானே வேணும். நீ பால ஆந்திராவில இருந்து இறக்குமதி செய்ய உனக்கு அவமானமா இல்ல? கறி ஆந்திராவில இருந்து ராஜஸ்தான்ல இருந்து இறக்குறிய உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? ஏன் உனக்கு ஆடுமா? நீ மேய்க்காத, உனக்கு நீ வெளியில போ, உனக்கு மேய்க்க நான் மேய்ச்சுக்கிறேன். உனக்கு என்ன? ஆனா கறி தின்ன கட்டி வச்சு உதச்சு போடுவேன். என்ன விளையாட்டு பண்ணிருக்கீங்களா? எது அவமானம்னு பாரியா? அரசு சாராய கடை திறந்து வச்சு குடிக்க வைக்குது, அங்க படிச்சவனை ஊத்தி கொடுறாங்குது. என்ன நீ மெச்சிட்டு நீ? அது போய் அது அரசு வேலையா இருக்கலாம். நான் சொல்றது அரசு வேலை. உலகத்துக்கு சோறு போடுறவன் அரசு வேலையா இருக்கலாம், இருக்கக்கூடாது. அவன் சொல்றான்டா என் பாட்டேன், சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்து முளவே தலைங்கிறான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டுங்கிறான். உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேமன் பார்க்கும் நிலைங்கிறான். எதுவுமே வேணாம், பொன்னாசை மண்ணாசை மக்களாசை எதுவுமே பற்றற்று போன துறவி கூட வாழ முடியாதரா. விவசாயி கைமடங்கி படுத்துட்டான்ங்கிறான். உழவன் இல்லாம ஒண்ணும் இல்லை. உலகத்திலே ஆகச்சிறந்த பொருளாதாரம் வேளாண்மையில் தான் இருக்கு. நான் போட்டிருக்க சட்டை, இந்த காலாட, இந்த காலனி எல்லாம் விவசாயத்திலிருந்து வந்ததுதான். அப்புறம் நீ அது இல்லாம என்ன பண்ணுவ? திடீர்னு சட்டம் வந்துருச்சா, திடீர்னு இந்த இது வந்துருச்சா, அந்த இது வந்துருச்சா, உடை வந்துருச்சா, எங்க இருந்து வருது? சும்மா எது அசிங்கம்னு தெரியறது இல்ல, எது கேவலம்னு தெரியறது இல்ல. பீஸா பறக்கிறது கோ குடிக்கிறது உனக்கு நாகரிகம்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இளநீ கரும்புச்சார் பழச்சாறு குடிக்க மாட்டியா? சட்டம் வருது, தேசிய குடிபானம்னு வருது. கரும்புச்சார் பதநீர் இளநீர் பழச்சாறு வரும். சமூகம் கெட்டு கிடக்க பேச மாட்டேன். நீ பழச்சாறு கடையில் எங்க கூட்டம் இருக்கு, சாராய கடையில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, நூலகத்தில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, திரையரங்கில் எவ்வளவு கூட்டம் இருக்கு,
கால் செருப்பு கண்ணாடி குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கு, காய்கறி தெருவில் கிடக்குது. இதை மாற்றணுங்கிறேன். அதுக்கு தான் தலைகீழ் மாற்றம்னு சொல்றேன். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம்ங்கிறேன். சும்மா போட்டு பேசிட்டு இருக்கான் சீமா, ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கான்னு நீ வாய்ப்பு தரல. சரிதான் ஆண்டுட்டு ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாழ்ந்துட்டேன். அந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்டுட்டேன். ஒரு தடவை கொடுத்துப்பாரு, நல்லாலே விரட்டி வெட்டி அடி, கல்லெடுத்து கூட எரி, சிலுவையில் கூட அற, ஒரு தடவை கூடு. அப்ப தெரியுமில்ல அது கற்பனையா இல்லை அது நிஜமான உனக்கு தெரியும், உண்மையானு தெரியும். எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லைன்னா எப்படி வெளியில் தெரியும்? நானும் 15 வருஷமா கத்துறேன், இதுக்கு மேலே கத்தவே முடியாத அளவுக்கு கத்திட்டேன். அப்புறம் அது எப்படி செஞ்சிருவா, எப்படி வேலை கொடுக்குறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. தம்பி, ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி எத்தனை ரூபாய்ன்னு நினைக்கிறீங்க? அமெரிக்கா 13,000 ரூபா. ஒரு கயத்து கட்டில் 40,000 ரூபா. ஒரு ஓலை கொட்டம் 500 ரூபா. ஜப்பான்ல வாங்குறான், அரபு நாடுகள்ல இருந்து, ஜப்பான், சீனால இருந்து போகுது. சந்தை பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியல. திடீர்னு தக்காளி வர ஏறினவன என்ன பாடுபட்டிய தக்காளி வித்தே ஒருத்தன் பல லட்சம் ரூபா கொண்டு வந்துட்டான்றான். தக்காளி நான் கத்திரி கிடந்தான். அப்புறம் வெங்காயம் தான். அப்பெல்லாம் எனக்குள்ள சிரிப்பா வரும். என்னவோ ஒன்று உங்களுக்கு இது என்ன பண்றது? சரி போங்க. இனிமே நாங்கள் சொல்லணும், போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள், எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை அப்படின்னு பேசணும் போல இருக்கு. ஆனா இப்ப இந்த தூய்மை பொறியாளர் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து என்ன சொல்றீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் தூய்மை பணியாளர் அந்த படியில இருக்காங்க. இதை முற்றிலும் தடை செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. முற்றிலும் தடை செஞ்சுட்டா அதுக்கு மாற்று என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, இதை வந்து ஒரு பெருமைக்குரிய அரசு பணியாக்கணும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. ஆனால் சமீபத்தில் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் எடுக்கும்போது அவர்களை பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை வந்தப்ப ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. ஸோ இது இப்படி முரண்பாடுகள் வரது எப்படி பார்க்குறீங்க? இல்லை நம்ம வந்து இதில் என்ன தம்பி, ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்கிறதுங்கிறப்ப தான் இது இவங்க வந்து அது இழிவாக்குறதுறாங்க. இப்போ வேளாண்மை வந்து நான் ஒன்று சொல்கிறேங்க, வேளாண்மை செய்கிற வேளாளர் உங்களுக்கு புரியுதா? இப்போ கடலில் வேளாண்மை, இப்போ மீன் பிடிக்கிறவர் மீனவர்னு நீங்கள் சொல்கிற நம்ம போயிருக்கிறோம். இப்போ நான் வேட்டையாடுறேன், விடுமுறை காலங்களில் வேட்டையாடுறேன், நான் வேடுவனாயிடுறேன், நான் குறவர் ஆயிடுறேன். நான் ஆடு மாடு வளர்க்குறேன், நானும் ஆயர் ஆயிடுறேன். நான் வேளாண்மை செய்கிறேன், வேளாளர் ஆயிடுறேன். எங்கள் உறவுகள் கடலில் மீன் பிடிக்கிறாங்க, நான் கம்மாயில் மீன் பிடிக்கிறேன், நானும் மீனவர் ஆயிடுறேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எந்த வேலையும் யாரும் செய்யலாம். நீ ஒரு இழிவுன்னு கருதாத, அது அரசு வேலையாக்கு, படித்தவன் படிக்காதவன் எல்லாரும் செய்யலாம். இந்த முறையை மாற்றிடுவோங்கிற துப்புரவு பண்ணிடுற. இப்போ அமெரிக்கா, சிங்கப்பூர்லாம் எப்படி பண்ணுது? ஒரு நவீனமாக நல்ல சுகாதாரமாக பூட்ஸு கிட்ஸு க்ளவுஸ்லாம் போட்டு வண்டி வச்சு சுத்தமாக எடுக்கலாம். முதல்ல குப்பை இல்லாத நகரத்தை உருவாக்க நம்ம கற்றுக்குருவோம். எதுக்கு தூய்மை, எதுக்கு நீங்கள் அசுத்தமாகுது, எதுக்கு குப்பை வருது, எப்படி வருது? ஏன் நீ வீட்டை நீ குப்பையாக போடுவியா? அப்போ எப்படி நாட்டை குப்பையாக்குற? நான் வரும்போது நீ அப்படிலாம் குப்பையை போட முடியாது. எல்லாம் தெருவெல்னு எங்கு பார்த்தாலும் உன் வீட்டுக்குள்ளே தவிர வெளியில் நடந்தீங்கன்னா 2 கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். முழுக்க கண்காணிப்பு கருவிகளால் கண்காணிச்சிருவேன். நீ தப்பிக்கவே முடியாது. நீ குப்பையை அங்கிருந்து தூக்கி போடுறது அதெல்லாம் பண்ண முடியாது. குப்பையை கூட ஒழுங்காக போட தெரியாத நாடு குப்பை மேடாக தானே போகும். அதனால தான் அவங்க தூய்மை பணியாளர் என்பதையும் தாக்கி தூய்மை பொறியாளர்கள்னு மாற்றி அதை அரசு பணியாக மாற்றுவேன்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த பணியை நீங்கள் எதுக்கு, நான் அதுக்கு குப்பையில் தான் வச்சுக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? மரக்கன்று நடக்கூடாதா? சொல்லுங்கள், மரக்கன்று நடக்கூடாது, மற்ற வேலைக்கு பயன்படுத்தக்கூடாதா? இந்த 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டத்தில் பல பேர் வேலைக்கு எடுப்பேன். அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த பகுதி நேரம் போக, இப்போ தென்கொரியாவில் அவர் என்ன சொல்கிறார், போய் நீ பகுதி நேரம் சண்டை வரும்போது சண்டை போடு, இப்போ மாடு மேயின்னு சொன்னாரா இல்லையா? சொல்லுங்கள். நான் சொன்னதை சிரிக்கிறீங்கல்ல. இப்போ நான் சொல்கிறது தானே அவர் இப்ராஹிம் ட்ரோரே பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஒரு சின்ன பையன் வந்து ஒரு திடீர்னு ஒரு நிலத்துக்குள்ளே அவளை பண்ணும்போது நம்மளால் பண்ண முடியாதா? ஒரு கனவு இருக்கணும்ல. இப்போ நான் சொல்லும்போது சிரிக்கிறீங்களா? கெஜ்ரிவால் எப்படி பண்ணாப்ல? அந்த 5 ஆண்டுக்குள்ள அந்த இதில் பண்ணிட்டார்ல, அவளை தூக்கி கொண்டு வந்துட்டார்ல. 60 ஆண்டுகளை நீ பண்ணலையே. அப்போ உனக்கு நோக்கம் இல்லை, அவனுக்கு நோக்கம் இருந்தது. அங்கே அந்த பெரிய மனுஷன் அந்த பினராயி விஜய் எப்படி தரத்தை உயர்த்தி கொண்டு போயிட்டாப்ல. பிள்ளைகளுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது அறிவு தானே, அதை கொடுக்க உனக்கு வக்கு இல்லை. அப்புறம் என்ன நீங்க குடிக்கணும்? நீ படிக்க வைக்கிறத விட்டு குடிக்க வைக்கிறதுல கவனம் பண்ணிட்டு இருக்க. 2000 அரசு பள்ளியை மூடுற, 2000 மதுக்கடையை கூட்டுற. சார், அருந்ததிற்கான உள்ளொதுக்கீடுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ உங்களோட நிலைப்பாடு அதில் என்ன, இல்லை மாற்று வழி? இல்லை நீங்க எந்த குடிகளினுடைய இடப்பகிர்வு, ஒதுக்கீடுன்னு சொல்லக்கூடாது, ஒதுக்கீடுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒதுக்கீடு பண்ணி தான் நம்மளை ஒதுக்கிட்டாங்க. இடப்பகிர்வு தான் பகிர்வு. அதில் என்னன்னா, எங்கள் பாட்டனார் அயோத்தியாஸ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சமபங்குங்கிறத நான் ஏற்கனவே எதிர்க்கிறேங்கிறாரு.
அதுதான் அதுக்கப்புறம் பின்னாடி அண்ணல் அம்பேத்கர் அதை வலியுறுத்துறாரு. எப்படின்னா சம பங்குன்னா நீங்கள் பன்னெடுங்காலமாக நீங்கள் மாளிகையில் இருப்பீங்க, நான் மண் குடிசையில் இருப்பேன், நீங்கள் மேட்டில் இருப்பீங்க, நான் பள்ளத்தில் இருப்பேன். அப்புறம் நீங்கள் கல்வி மறுக்கப்படாத சமூகம், நான் கல்வி பல ஆயிரம் ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட சமூகம். இப்போ ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வரும்போது பொதுத்திறனில் வெல்வது கடினம். இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் கவனிக்கணும்னா 100 நாள் வேலைக்கு போகிற எங்கள் அம்மாவுக்கு என்ன உப்பு ஊறுகாய் அரிசி பருப்புக்கு வரியோ அதே வரி தான் சரக்கு மற்றும் சேவை வரி அதானி அம்பானி மனைவியும் கட்டுவாங்க. உங்களுக்கு வரி ஒன்றா இருக்குது, வாழ்க்கை தரம் ஒன்றா இல்லை. அப்போ சமபங்கிறது சரியா இல்லை, உரிய உரிமை உங்களுக்கு விளங்குதா? அப்போ அந்த அடிப்படையில் இந்த குடிகள், இந்த நாட்டின் குடிகள் எல்லாருக்கும் அவரவர்கள் குடிகளின் எண்ணிக்கைக்கேற்ப உரியதை பிரித்து கொடுக்கப்படணும். அதான் எண்ணி கொடு எடுத்து கொடுக்காதே, அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு அப்படிங்கிற கோட்பாட்டை முன்வைக்கிறது காரணம் அதுதான். இப்போ எங்கெல்லாம் குடிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கறது காரணம் நீண்ட காலமாக ஐயா ராமதாஸ் நாங்கள்லாம் கேட்கறது காரணம் அதான். நீங்கள் அவரவருக்கு உரியது கிடைச்சிட்டா சமூகத்தில் போட்டி பொறாமை, உங்களுக்கு உண்டானது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் போயிடுவீங்க, ஒரு பிரச்சனையும் வராது. அவருக்கு உண்டானது கிடைச்சிருச்சுன்னா போயிடும். அப்போ எல்லாருக்கும் உரிய கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை சரியாக பிரித்து கொடுக்கறது கொண்டு வந்தது பேர் தான் இந்த சமூக நீதி. உங்கள் விளங்குதான் அண்ணன் சொல்கிறது. இப்போ நீங்கள் ஐயா நாங்கள் 18 விழுக்காடு எங்களுக்கு இருக்குது. யாருக்கு? பறையர் தேவேந்தருக்கு, ஆதி தமிழ் குடிகளுக்கும் தேவேந்தருக்கு. இதில் திடீர்னு எடுத்து உள்ஒதுக்கீடு 3 விழுக்காடு அருந்ததியருக்கு கொடுத்துறாரு. நீ பொதுவில் தானே இப்போ 10 விழுக்காடு எப்படி கொடுத்தாங்க? பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு பொதுவில் இருந்து அதில் தானே கொடுத்துருக்கணும். நீங்கள் அவ்வளோ காலம் ஆட்சியில் இருந்தீங்களே, பொதுவில் இருந்து பிரித்து 3 விழுக்காடு இல்லை 6 விழுக்காடு கூட கொடுங்க. யார் கேட்க போகிறா? எனக்கே 10 நாளே நெளிஞ்ச தட்டில் 4 பருக்கை போட்டு சாப்பிட்ருக்கேன், அதில் 2 எடுத்து கொடுத்தா அப்படி சரி கொடுத்துட்டீங்க விடு. நீ பிசி எம்பிசியிலேருந்து கொடுத்துருக்க முடியுமா? நீ எதை கொடுத்துருந்தா வெளியில் நடமாடி இருக்க முடியுமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ எனக்கு குரல் இல்லை, அதிகார வலிமை இல்லை, அரசியல் வலிமை இல்லை, நான் அப்படின்னால நீ டக்குன்னு கொடுத்துட்ட. ஏன்னா நான் கேட்க வேண்டியவெல்லாம் உனக்கிட்டே 2-3 சீட்டுக்கு வந்து நிற்கிறதுனால நீ ஏன் சீட்டு எடுத்து கொடுத்துட்ட. சரி கொடுத்துட்ட. அப்போ அதில் என்ன பண்ணுற? பிரியாரிட்டி, முன்னுரிமை, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு சரத்தை சேர்க்கிறது. அது எப்படி வருதுன்னா நீங்கள் உங்களுக்கு நுட்பம் பாருங்க. எங்களுக்கு 18 விழுக்காடு இருக்கு, 3 போயிடுச்சு, மீதி 15 இருக்கா? இந்த 15ல் இவங்களுக்கு அவங்க 3 அப்படியே அவங்க வீட்டு சாப்பாடு அவங்ககிட்ட அப்படியே இருக்கு, என் வீட்டு சாப்பாடு இருக்குல்ல இந்த 15, இதுல இவங்க சாப்பிட்டது போக மிச்சம் எனக்கு முன்னுரிமை, இதுலயும் அவங்க வருவாங்க, அவங்களுக்கு போக எனக்கு அப்படின்னு சட்டம். இது எவ்வளவு பெரிய துரோகம் பாரு. இப்ப எப்படின்னா அவங்களுக்கு போக எனக்கு மிச்சம்னா, ஒரு பல்கலைக்கழகத்தில் 4 பேராசிரியர் வேலைன்னா எஸ்சிஏ 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 5 வேலைன்னா 4 போயிருது, மீதி 1 இருக்கு. அதுல நான் பறையர் எடுத்துக்கிறதா, இல்ல தேவேந்திரர் எடுத்துக்கிறதா, இல்ல ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் பழங்குடி எடுத்துக்கிறதா? 1. இப்ப எவ்வளவு பெரிய துரோகம் இது. நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ பொதுவில இருந்து எடுத்து கொடுத்து என்னை பாதிக்காம தற்காந்து இருக்கணும். நீ எடுத்து கொடுத்துட்டு அதுல முன்னுரிமைன்னு போட்டதான் சொல்றேன். நீ கொடுத்தது தப்பு இல்லை, சரி கொடுத்துட்டா விடு, இந்த பிரியாரிட்டியை தூக்கு, முன்னுரிமையை தூக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்? அந்த 3 ரொம்ப நாளா 14 ஆண்டுகளா இழந்துட்டேன், அந்த 3ஓட இன்னும் 2 சேர்த்து 5 போடு, எனக்கு 20 கொடுன்னு கேட்கிறேன். நீ கொடுக்க மாட்டேன், நான் போடுவேன். உங்களுக்கு புரியுதா? அதான் நான் சொல்றது. நீ கொடுத்ததை நான் எடுத்துன்னு சொல்லல, ஏன் கொடுத்தா? நான் கொடுத்துட்டா இந்த முன்னுரிமை என்னை ரொம்ப இடிக்குதுங்கிற. அதனால அண்ணன் சொல்றது விளங்குதுல்லப்பா. அதை அப்படிதான் நம்ம சொல்றோம். யாருக்கும் இடப்பகிர்வு வேணாம்னு நம்ம சொல்லல, அவரவருக்கு உரியதை கொடுப்போம். இப்போ நீங்கள் வேற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா, பஞ்சாப்ல இருந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னா, பஞ்சாப்ல எங்க இருக்குன்னு சொல்லணும், அங்கே வாழ்றல்ல அவன் என் ஆளுக்கு கொடுக்கணும். இப்போ ஆந்திராவில் வாழ்ற எனக்கு கொடுக்கணும், கர்நாடகாவில் 1.25 கோடி நாங்கள் இருக்கோம். அதில் ஆதி தமிழ் குடிகள் நாங்கள் 75 விழுக்காடு, நாங்கள் 75 லட்சம் பேர் இருக்கான். எங்களுக்கு அங்கே எஸ்சின்னு எங்களுக்கு ஏதாவது இடஒதுக்கீடு இருக்கா, சிறப்பு வாய்ப்பு இருக்கா? பாருங்க பாருங்கப்பா, இருக்கான்னு பாருங்க. அவர் பேக்வேர்டில் தான் நாங்கள் இருப்போம், ஓபிசியில் தான் இருப்போம். அப்ப காலங்காலமா என்னுடைய பெருந்தன்மையும் பேரன்மையும் நீ இழிச்சலாத்தனம்னு கருதிடக்கூடாதுல்ல. உன்னுடைய வளம் உனக்குன்னு இருந்துக்கிற, முல்லை பெரியாறு தனியாக இருக்கு, கர்நாடகா தனியாக இருக்கு, என்னுடைய நெய்வேலி உனக்கு, நரிமணம் பெட்ரோல் உனக்கு, அணு உல மின்சாரம் உனக்கு, அணு மின்சாரம் உனக்கு, என் வளம் எல்லாருக்கும். நான் மட்டும் இந்தியனா இருக்கணும், நீங்க கனடாவே இருந்துருவீங்க. நீங்க அப்படியே நீங்கெல்லாம் உங்க மாநிலத்துக்கு உங்க ஆளா இருந்துருவீங்க. எப்படி? ஆனா ஆவின் இல்லை அதையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்கனவே நானே அதை இடிக்கக்கூடாதுன்னு போராடி இருக்கேன். அதை இடிக்க அப்போ கட்ட அனுமதிச்சவனை தான் கொஞ்சம் சரி பண்ணணும், பச்சை மட்டை வச்சு புழக்கணும். நீ அன்னைக்கு ஆக்கிரமிப்புன்னு 60 வருஷம் 60 ஆண்டுகளாக வாழ்ற மக்களை இன்னைக்கு ஆக்கிரமிப்புன்னு சொல்றவன் யாரு? ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ண? நீ முதல்ல ஒரு செங்கலை போய் நட்டான்ல, அவனுக்கு மின் இணைப்பு, வீடு கட்ட உரிமை, எரிகாற்று இணைப்பு, நீர் இணைப்புலாம் கொடுத்தது யாரு? அந்த தெருக்கல்ல பாதை போட்டு கொடுத்த ஐயவிக்க பேர் யாரு? அவன்கிட்ட வீட்டு வரி வசூலிச்சவன் யாரு? அப்ப இவ்வளவு காலம் வாழ விட்டு இப்பதான் ஆக்கிரமிப்பு உனக்கு இது பண்ணுதா? இப்ப இது ஆக்கிரமிப்புனா, அந்த கடற்கரையில 4 கல்லறை இருக்குல்ல, அது ஆக்கிரமிப்பு இல்ல.
அது கடற்கரை ஆக்கிரமிப்பு இல்லையா? அதை எப்போ இடிக்கிறது? யார் இடிக்கிறது? கடற்கரை தானே. உனக்கு எப்படி கல்லறையாச்சு? நீ என்ன தேச விடுதலைக்கு என் பாட்டை வாவுச்சி மாதிரி செக்கிழுத்தியா? இல்லை யார் நீ? எங்கள் பாட்டை மருது வண்டி தூக்குள்ள தூங்குனியா? தீரன் சின்ன மலை மாதிரி தூக்குள்ள தூங்குனியா? இல்லை என்ன பண்ண? அது நான் இடிக்க மாட்டேன், அதுவா இடியும். அதுவா இடியும். அதனால ஏற்கனவே இருக்கிற நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு போக மீதியை நான் பராமரிப்பேன். புதிய நீர்த்தக்கங்கள் உருவாக்க அறிவு சமூகம் எல்லாரும் இருக்கிறீங்க. உலகத்தில் இயற்கையின் அரும்பெருங்கொடையா நமக்கு தந்தது பள்ளிக்கரணை ஏரி. கடலின் நீர்மட்டம் எவ்வளவோ அந்த அளவிற்கு இதன் நீர்மட்டம் இருக்கும். அது அவ்வளவு பழுப்பு நில சதுப்பு நிலை ஏரி அளவு விலை உயர்ந்த இறால்கள் மீன்கள் உருவாகிறது. உலக நாடுகளின் பறவைகள்லாம் வந்து உணவுண்டு பறந்து சென்றது. அப்படி ஒரு ஏரியை யாராவது குப்பையை கொட்டி மூடணும்னு யாருக்காவது இப்ப எந்த கொம்பை வந்தாலும் அதை புனரமைக்க முடியாது, சீரமைக்க முடியாது. இருக்கிற கொஞ்சோண்ட பாதுகாக்கலாம், அவ்வளவுதான். மீதி எல்லாத்தையும் ஏரிக்குள்ள ஒரு சாலையை போட்டு பிரிச்சு அங்கங்கேயும் அப்படியே நெருக்கி குப்பையை கொட்டி மூட்டிட்டான். எந்த மூளைங்கிற உறுப்புலாதவன் கூட அதை செஞ்சிருக்க மாட்டான். அந்த ஏரியை குப்பைமேடா ஆக்கலாம்னு. நீ குப்பையை கொட்டு, வேற ஒரு பொது இடத்துல கூட கொண்டு கொட்டு வை, ஏரிக்குள்ள கொட்டலாம்னு யாராவது சிந்திப்பானா? யாராவது? எப்படி கால கொடுமை இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே நெஞ்சு வெடிக்கும். அதை விட்டுருவோம், வேற ஏதாவது கேளுங்க. ஆனா பால் மற்றும் பால் பொருட்களுக்கு தனியா தொழிற்சாலை அமைப்புன்னு சொல்லியிருக்கீங்க. ஆவின் இதே வேலை தானே செஞ்சிட்டு இருக்கு. இதுல நீங்க என்ன மாற்று செய்ய போறீங்க? என்ன செய்யுது ஆவின்? பால் மற்றும் பால் பொருட்களை தயாரிக்குது, வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யுது. எங்க செய்யுது? நீங்களும் செய்யறீங்க. பால் எங்க இருந்து எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குது? பால் எங்க இருந்து வாங்குது? அது எங்க இருக்கு? தயாரிக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. அந்த பால்ல இருந்து இவ்வளவு தயாரிச்சு இப்படி ஏற்றுமதி செய்யுது, இப்படி பண்ணுதுன்னு. குஜராத்ல இருந்து அமுதம் பால் வாங்கிட்டு இருக்கு, எதையாவது போயிட்டு இருக்குது. ஆந்திரால இருந்து பாலை வாங்கிட்டு இருக்குது அரசு. என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அது இருந்தா நான் ஏன் செய்யறேன்? அப்ப நான் அதான் செய்யறேன்னா நீ ஆடு மாடு வைக்கிறது அசிங்கம்ங்கிற, என்னை அசிங்கம் 4 கோடி 3 கோடி லிட்டர் பாலை கொண்டு வருவோம்ங்கிறாரு. எங்க குழாயிலிருந்து பிச்சுவீங்களா, மாட்டுக்காம்பல இருந்து பிச்சுவீங்களா? எங்க இருந்து பிச்சுவீங்க? இல்லை அதில் உங்களுக்கு தெரியுங்க, போட்டிங்கிறது கோட்பாட்டு அளவு போட்டி தான். உங்களுக்கு இதுவரை இந்த நாட்டில் என் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள் இருக்குல்ல, இந்த பிரச்சனைகள் தினந்தோறும் போராட்டம் நடக்குது. அதை நீங்கள் என்னை விட நீங்கள் ஊடகத்தில் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் நல்லா கவனிப்பீங்க. ஆசிரியர்கள், படிப்பிக்கிற ஆசிரியர்கள் பாதையில் நிற்கிறாங்க, மருத்துவர்கள் வீதியில் நிற்கிறாங்க, செவிலியர்கள் வீதியில் நின்று போராடுறாங்க, வேளாண் குடிமக்கள் போராடுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க, துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க. எல்லாருமே வீதிக்கு வந்து போராடும் போது அரசு நல்லாட்சி கொடுக்குறேன்னு சொல்லுது. இப்போ கடந்த காலத்தில் நிறைய போராட்டங்கள் வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அது என்னன்னா, இந்த போராட்டங்களை எல்லாம் கையெழுத்தது யார்? இந்த பிரச்சனைகளை எங்களுக்கு திணித்தது யார்? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதே, இதை தந்தது யாருன்னா இவர்கள் தான். இதையெல்லாம் தந்தவர்கள் இவர்கள், இதை தீர்க்க வேண்டும் என்று வந்தவர்கள் நாங்கள். அதில் இருக்கிற வேறுபாடு புரியுது. இவங்க 3 பேரும் ஒரு இலவசம் இருக்காங்க, நாங்கள் இல்லைன்னு இருக்கோம். இப்போ யாராருக்கும் போட்டின்னு தெரியுது. அது ஒரு கரை, இது ஒரு கரை. அவர்கள் திராவிடர்கள்ங்கிறாங்க, நாங்கள் தமிழர்கள்ங்கிறோம். அவங்க இருமொழி கொள்கைங்கிறாங்க, நாங்கள் ஒரு மொழி கொள்கை. விரும்பினால் எம்மொழியும் கற்போம்ங்கிறோம். அப்போ ஒவ்வொன்றிலையும் மாறுபடுறோம். இதுக்குள்ளதான் போட்டி இருக்குமே ஒழிய, நீங்க இப்ப இலவசம்ங்கிறாங்க, இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேங்கிறேன், நான் அதை கொடுப்பேங்கிறேன். நான் இலவசம் தரேன், கல்வி மருத்துவம் தூய குடிநீர் தரேன், மற்றதெல்லாம் இலவசம் தர முடியாதுங்கிறேன். அப்ப இந்த கோட்பாட்டு அளவில் நாங்கள் மாறுபட்டு நிற்கிறோம். இதுக்குள்ளதான் போட்டி இருக்க முடியும். இந்த நாட்டில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் ஒன்று காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக, இது நாளை தவிர வேற யாரும் இருக்காங்களா? அப்போ அதனால தான் இது நாளை எதிர்த்து நாங்கள் நிற்கிறோம். இப்போ உங்களுக்கு விளங்குதா? அப்போ அதில் அவங்க குறிச்சுக்கிறாங்க, எங்களுக்கு இவங்க எதிரி, இவங்க அது எதிரின்னு. இப்போ என்டிஏவுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் என்டிஏக்கு என்ன பிரச்சனை வருது? இங்கே ஐயா ஸ்டாலினை வீழ்த்தி எடப்பாடி வர்றதா, எடப்பாடி ஐயா வீழ்த்தி ஸ்டாலின் ஐயா வர்றதா? திமுகவா அதிமுகவா? பிசாசா பேயா? பேயை விட்டுட்டு பிசாசை கல்யாணம் பண்ணுறதா? பிசாசை விவாகரத்து பண்ணிட்டு பேயை கல்யாணம் பண்ணுறதா? இப்போ நாங்கள் இந்த பேயை தள்ளிட்டு ஒரு தேவதையை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறோம். தீமைக்கு மாற்று தீமை இல்லை. நபிகள்கிட்ட கேட்குறாங்க, தீமை எப்படி ஒழிப்பீங்கன்னு. நான் நன்மையை வச்சு தான் ஒழிப்பேன்னு. இப்போ நன்மை யாரு? இப்போ அதிமுக திமுக 2 வெவ்வேறு கட்சி. இப்போ திமுகவில் 11 அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள்.
சொல்லணுமா, பேர் சொல்லணும்னு இல்லை. இப்போ கூட புதுசு புதுசாக கொஞ்சம் பேர் போய் சேர்ந்து இப்போ அடுத்த அமைச்சரவை வந்தால் அதுலேயும் அவங்க. அப்போ 2 வெவ்வேறு கட்சின்னு எப்படி சொல்கிறீங்க? கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் என்ன மாதிரி இருக்கா? இங்கேயும் டாஸ்மார்க் இருக்கும், இங்கேயும் இருக்கும், இங்கேயும் ஊழல் லஞ்சம் ஊழல் லஞ்சம் இருக்கும், இங்கேயும் மலையை வெட்டுவாங்க, மணல் அள்ளுவாங்க, எல்லாம் உங்களுக்கு அதே தான் தொடரும். அப்போ ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சி முறை மாறாது. அப்போ 2ம் ஒரே கட்சி தான். இங்கே வந்து சேரும்போது தாய் கழகத்துக்கு வந்துட்டோம், அப்புறம் அங்கே போனால் நாங்கள் சேய் கழகத்துக்கு போயிட்டோம். இப்போ தாயை போல தானே பிள்ளை இருக்கும், நூலை போல தானே சேலை இருக்கும். இது சொர்ணாக்காவாக இருந்தால் இது மட்டும் என்ன தேவதையாவாக வந்துடும், இது குட்டி சொர்ணாவாக தான் இருக்கும். அப்போ அப்படி தான் இது இந்த கட்சிகள். அதனால இந்த கோட்பாட்டு அளவில் நாங்கள் முரண்பட்டு நிற்கிற போது அவங்க ஒரு முனையில் இருக்காங்க, நாங்கள் எதிர் முனையிலும் இருக்கோம். அவங்க சூலாயுதமாக இருக்காங்க, நான் வேளா இருக்கேன். உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது மாநில அரசுடைய ஒரு கடமை. ஆனா உள்ளாட்சி தேர்தல் பத்தி நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்ன? இல்லை, எனக்கு வந்து இந்த உள்ளாட்சியின் மூலமாக அங்கே தான் அதிகமாக இங்கே சாதி மத பிளவுகளும் அந்த தீண்டாமை ஏற்றத்தாழ்வுகளும் அதிகமாக இருக்குது நம்ம பார்க்குறோம். எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது உள்ளாட்சி தேர்தலை நடத்தலை. இப்போ என்னோட கோட்பாடு, நானே நல்லாட்சி கொடுக்கும்போது அங்கே என்ன ஒரு உள்ளாட்சி, நானே வேரில் தண்ணி ஊற்றுறேன், அங்கே எதுக்கு ஒரு வேலைக்காரர்னு கேட்குறேன். ஆனாலும் நமக்கு மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியரே போதும் சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க. இப்போ எல்லாரும் இது பண்ணுறனால இந்த அதிகாரத்தை நிர்வாகத்தை பரவலாக்குங்கிற அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துகிறோம். ஏன்னா நம்ம ஊழல் லஞ்சம்ங்கிறது சொல்லில் கூட இல்லாமல் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். நான் நம்ம உண்மை நேர்மையான நிர்வாகத்தை உனக்கு வேண்டிய எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன். அப்போ அதுக்கப்புறம் நீ தேவைக்கு அதிகமாக பணம் சேர்க்க வேண்டிய அவசியத்தை இல்லாத ஒழிச்சிட்டேன்னா அது ஒழிஞ்சிரும். அதனால நம்ம நடத்துகிறோம் நல்ல சிறப்பாக நிர்வாகத்துக்காக செய்கிறோம். சார் 15 ஆண்டு காலம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு தேர்தல் போதும் ஒரு திட்டங்களை நம்ம கொண்டு வரோம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 திராவிட கட்சிகளை தாண்டி புதுதா ஒரு கட்சி தமிழகத்துல ஆட்சி அமைக்க முடியாததுக்கு காரணம் இந்த சாதி மத அரசியல் அப்படின்ற அந்த கட்டமைப்பை உடைக்கிறதுலயோ இல்ல மாத்துறதுலயோ எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அதுக்கு எவ்வளவு முற்பட வேண்டியது இருக்கு ஒரு வெற்றிக்கு. அதை தாண்டி இல்லை, சாதி மத உணர்ச்சிங்கிறது தமிழ் சமூகத்துக்கு மட்டும் இல்லை, அது மானுட குலத்துக்கே எதிரானதாக இருக்குது. அது குறிப்பாக எங்களுக்கு பெரிய பேரிடராக இருக்குது. அதனால தான் கடவுள் வரி சமய வரி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாயேங்கிறது எங்கள் புரட்சி பாடுறார். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடின, அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடின பாவலன் என்ன சொல்றான்? சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுங்கிறான். தமிழை உயிருக்கு நேராக பாடினவன் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்றுன்னு பாடலை, முதல்ல சாதியை ஒழிக்கணும்ன்றான், நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுங்கிறான். அப்போ இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். இதில் என்ன என் அன்பு தம்பி தங்கிகள் என்னை உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும். சாதியே அரசியலாகி அதிகாரமானால் அங்கே சகோதரத்துவம் சமத்துவம் இருக்காது. மதம் அரசியலாகி அதுவே அதிகாரத்துக்கு வருமானால் அங்கே மனிதநேயம் மானுடம்ங்கிறது இருக்காது, செத்தே போயிடும். பணம் அரசியல் ஆயிருமானால் அங்கே ஒழுக்கம் பண்பாடு இருக்கவே இருக்காது. இது 3ஐயும் கடந்து ஒரு அரசியலை நம்ம கட்டமைக்கணும். உங்களுக்கு புரியுது? சாதி மத உணர்ச்சிங்கிறது வெறும் மனிதனுக்கு மட்டுமானது, அரசியல் எல்லா உயிர்களுக்குமானது. இந்த எல்லா உயிர்களுக்குமான அரசியலில் இந்த சாதி மதம் மனிதனுக்குமான உணர்ச்சியை கலப்பது என்பது சரி வராது. அதனால தான் நாங்கள் இந்த சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு திட்டு நீ போட்டுறாதேங்கிறது, சாதி பார்த்து இடம் கொடுக்காம மாற்றி கொடுக்கறதுக்கு காரணமாக அதுதான். அதை ஒரு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் எங்கே பொது தொகுதியில் நான் ஆதி தமிழ் குடியை நிறுத்தினோ அங்கெல்லாம் எனக்கு அதிக வாக்கு வருது அப்படின்னா மாறுதில்ல, ஒரு மாறுதல் வருதில்ல. அப்போ அதை செய்யணும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். மாறுதல்ங்கிறது ஒரே நாளில் வராது. ஏன்னா அது சிறுக வரணும், மக்களின் மனத்துக்குள்ள அந்த மாறுதல் வரணும். அது நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய இடையூறு தான். இந்த ஒரு நல்ல அரசியலை கட்டமைக்கிறதுல பெரிய தடை தான். அண்ணா, இப்போ நீங்கள் பெண்களுக்கு ஒரு தனி தொகுதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்வடிவு பண்ணிருக்கீங்க. ஆனா பெண்களுக்கு தனி தொகுதி கொடுப்பேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிருக்கீங்க. இப்போ இங்க தனி தொகுதியே பாத்தீங்கன்னா பெரிய சிக்கலா தான் இருக்கு. உதாரணத்துக்கு தனி தொகுதியில தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ராசா என்ன சொன்னார்னா, நான் 2 பேருக்கு பிரச்சனை அப்படின்னா நான் பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவா நான் போய் பேச மாட்டேன், ஏன்னா நான் எல்லாரும் ஓட்டு போட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன், நான் பொதுவா தான் பேசணும் அப்படின்னு சொல்ற கருத்தை முன்வைக்கிறாரு. அப்ப இந்த தனி தொகுதியை இங்க ஒரு சிக்கலா இருக்கும் பொழுது பெண்களுக்கான தனி தொகுதியை நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதே போல நீங்க அரசியலமைப்பில் நிறைய மாற்றங்கள் செய்யணும்னு சொல்லும் பொழுது அரசியலமைப்புல போதியமான அளவுக்கு பாதுகாப்பு தமிழர்களுக்கு இல்ல நீங்க சொல்ல வரீங்களா? ஆமாம், அதில் என்ன ஐயா உங்களுக்கு இப்போ பெண்களுக்கு கொடுக்குறதுன்னா, இப்போ 3 ஆண்கள் போட்டியிடுற தொகுதியில் என் பிள்ளை 117 இடம் நான் பெண்கள் கொடுத்துருக்கேன்னா, எல்லா தொகுதியிலையும் எல்லா கட்சியும் பெண்களை நிறுத்துறதில்ல. இப்போ 3 ஆண் வேட்பாளர்களோட என் பிள்ளை ஒரு பெண், என் தங்கச்சியோ ஒரு எங்கள் அக்காவோ போட்டியிடும்போது அது சரியில்லை. அப்போது பெண்களுக்கென்று தனியாக இது பெண்கள் தான் போட்டியிட முடியும். இப்போ உள்ளாட்சியில்
அம்மா ஜெயலலிதா 50 விழுக்காடு கொண்டு வந்த மாதிரி இப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா அது பெண்களுக்கு சம வாய்ப்பு அரசியலிலும் அதிகாரத்திலையும் கொடுக்குற மாதிரி வந்துடும். அதுதான் சரியான பாதுகாப்பாக இருக்கும், சரியான உரிமை பகிர்வாக இருக்கும். அதை தான் நான் சொல்கிறேன், அதை தான் கொண்டு வரணுன்றேன். இல்லை, அதுக்கு தான் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்னா அண்ணன் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வேலை இப்போ எனக்கு குறுகிய காலம் தான் இருக்குது, நான் தொடங்கிட்டுன்னா நான் ஒரு ஆட்சி முறையை மாற்றி இப்படிலாம் நிர்வகிக்க முடியும்னு காட்டிட்டேன்னு வச்சுக்கோ. இப்போ எங்கள் தலைவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளாலையும் ஒரு நாட்டை கட்டமைக்க முடியும், ஒரு நாட்டை நிர்வகிக்க முடியும், நம்மளாலையும் படை நடத்தி ஒரு நம்ம நாட்டை ஆள முடியும்னு காட்டிட்டாரு. இப்போ எங்களுக்கு உலகம் அதை முழு இசைவோடு அங்கீகரிக்கலை ஒழிய நாங்கள் எல்லாமே அடைஞ்சிட்டோம். அப்போ அதை காட்டும்போது அந்த கனவு எனக்கு தெரியுது. இப்போ நான் காட்டிட்டேன்னா என் பிள்ளைக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கேன், எங்கள் பெரியப்பா எங்கள் மாமா இப்படி ஆட்சி செஞ்சாரு, இப்போ நான் சொல்கிறேன் என் தாத்தா அப்படி பண்ணா, இப்படி இந்த கொண்டு வந்தா, அணையை கட்டினா, எங்கள் பள்ளிக்கூடம் கட்டினா, அப்படி நான் போட்டு தொடங்கிட்டேன்னு வச்சுக்கிறேங்க, என் பிள்ளைய தொடர்ந்து கொள்வார்கள். என்னுடைய அடித்தளம் உறுதியாயிருச்சுன்னா அழகான கூரையை என் பிள்ளையை போட்டுக்குருவாங்க. நான் அதுவே இல்லாமல் தத்தளிக்கிறேன் பாருங்க. எனக்கு முன்னாடி என் முன்னவர்கள் வந்தவங்கெல்லாம் சமரசம் செஞ்சு தாளலைன்னா எனக்கு இந்த சிரமம் வந்திருக்காது. இப்போ நான் நிற்கிற உறுதியோடு எனக்கு முன்னாடி நின்றுருந்தாங்கன்னு வச்சுக்கிறேங்க, எனக்கு வேலை எளிதாக இருந்திருக்கும். அப்போ அது இல்லை. அதனால இங்கே எப்படின்னா நானே மண்ணை மிதித்து, நானே கல்லை எடுத்து, அச்சு எடுத்து, நானே செங்கல் எடுத்து, நானே கட்டி சிறுக சிறுக கட்டுறது. தம்பி அஜித் சொல்கிற மாதிரி எனக்கு நானே செதுக்கி வந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு 5 ஆண்டுக்கு முன்னாடி ஆட்சியை கொடுத்துருக்கணும். நான் இதை சொல்லி தான் பார்க்குறேன். அதை ஆட்சியில் இருக்கிறவன் விடுறதல்ல, நான் வயிறு பயிச்சவன் விட மாட்டான், வசதி படைச்சவன் தரமாட்டாங்கிற மாதிரி நானும் விடுறதல்ல. அது நடந்துட்டு தான் இருக்கும். பண்ணுவோம். 5 ஆண்டுகளில் எவ்வளவோ மாறுதலை செய்ய முடியும். கெஜ்ரிவால் கல்வியை தரமாக உயர்த்தினாருன்னு நான் சொல்கிறேன். 5 ஆண்டு தானே. ஒரு காட்டிட்டா அப்புறம் அதை பிடிச்சிக்குவாங்கல்ல நம்ம பிள்ளைய. நல்லது, இது சரியா இருக்கே, இதே மாதிரி பண்ணிட முடியும்னு தெரியும். ஒரு முறை தானே. இல்லை நீங்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இலவச பேருந்து இப்படிங்க யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலான்னா 1 லட்சம் கோடி ஏற்கனவே போக்குவரத்து துறைக்கு இழப்பு இருக்குது. இது எங்கேருந்து காசு எடுப்பீங்க? இப்போ 6 எரிகாட்டு ஊரில் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு தம்பி. அது எங்கேருந்து வாங்குவோம்? எந்த காசுலேருந்து வாங்குவீங்க? ஏற்கனவே 10 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி கடன் வட்டி கட்டுறோம். எங்கேருந்து வாங்குவீங்க சொல்லுங்கள்? 2500 கொடுப்பீங்க, எங்கேருந்து எடுப்பீங்க? நான் கேட்குறதுக்கு பற்றி எங்கேருந்து எடுப்பீங்க? உங்ககிட்ட தானே எடுக்கணும். எந்த வழியில் எடுப்பீங்க? வரியா எடுப்பீங்க. உங்கள் சொந்த சொத்தை, பரம்பரை சொத்தை வித்துட்டு யாரும் எங்களுக்கு தர வரல. இல்லை, இது இலவசம்னு எப்படி சொல்றீங்க? மக்களிடமிருந்து மக்கள் காசை எடுத்து மக்களுக்கு கொடுக்கறது சேவை தானே வழிய, அது எப்படி இலவசமா இருக்கும்? அது ஏன் என்னை நீ என்ன பிச்சைக்கார மாதிரி நான் உனக்கு அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்? உன்னை யாரா கொடுக்க சொன்னது? உன்னை யாரு கொடுக்க சொன்னது? நீ இலவசம் கொடுப்பாயின்னு உனக்கு தேர்வு பண்ணி வச்சிருக்குது. நீ என்ன கர்ண மகாராசா மாதிரி கருணை தொகை குருணை தொகை? யார் நீ? இந்த கர்ண மகா பிரபா நீ? என் காசை எடுத்து, அதுவும் குறிப்பாக எங்கள் ஆத்தாளப்பன் குடிச்சு கொடுக்குற காசை எடுத்துக்கிட்டு நீ இது கொடுத்துக்கிட்டு, இதில் ஒரு வேடிக்கை தம்பி. ஒரு நல்ல ஆட்சியாளன்னு அதை சிந்திக்க மாட்டான். எங்கேருந்து கொடுப்பீங்க? தாலிக்கு தங்கம், சரி, பட்டு புடவை 1/2 பவன் 1 பவன் தாலி வாங்கி கூட ஒரு பிள்ளை கழுத்தில் கட்ட முடியாத அந்த பிள்ளைய கடைசி வரை வாழ போகிறானா? எப்படா வடே போடாங்கிட்டு அவனுக்கு ஒரு வேலை கொடுப்பேன், அவனுக்கு நிரந்தர வருவாய் பெருக்கத்தை கொடுப்பேன், அவனை சார்ந்து வாழ்கிற தற்சார்பு வாழ்க்கையை கொடுப்பேங்கிறான் தான் ஆட்சி. இப்ப நான் ஏன் தனிச்சு நிக்கிறேன்? அது ஒரு தற்சார்பு தான். என்னை நம்பிதான் நான் என் கனவை இன்னொருத்தட்ட கொடுத்து செயல்படுத்துங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, நான் தான் செய்யணும். அதுதான் இது ஒரு தற்சார்பு. அது மாதிரி அந்த வாழ்க்கை முறையை உனக்கு தரேன், தற்சார்பு பொருளாதாரத்தில் தரேன். ஒரு அடிப்படை உணவு தேவையில கூட ஒரு நாடு தற்சார்பு அடைய முடியலன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா இப்போ ஊழல் ஒழிப்பு பத்தி பேசியிருக்கீங்க. ஊழல் ஒழிப்பு அப்படின்றது புதுசா கட்சி தொடங்குறவங்களோ இல்ல ஏற்கனவே கட்சியில அரசியல் கட்சி தொடங்குனவங்களோ ஊழல் ஒழிப்பு அப்படின்றத கட்சி தொடங்கும் போது பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே போய் அதே ஊழல்ல ஐக்கியமாயிடுறாங்க. நீங்க எப்படி இந்த ஊழல் ஒழிப்பீங்க? ஊழலுக்கான அடிப்படை என்ன? அது மட்டும் இல்லாம நீங்க அந்த ஊழல் பத்தி குறிப்பிட்டதுல திராவிட கட்சிகள், கடந்த கால திராவிட கட்சிகள் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எம்ஜிஆர் குற்றச்சாட்டு அவர் மாதிரி வச்சிருக்காரு.
எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது கலைஞர் அவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் மீதும் மாறி மாறி இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் மட்டும் வச்சிருக்காங்க. ஆனா எதுவுமே வந்து நிரூபிக்கவும் பட மாட்டேங்குது, மக்கள் முன்னாடி நிறுத்தப்பட மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இது எப்படி ஊழல் எப்படி ஒழிப்பீங்க நீங்க? அதிகாரத்துக்கு வர்றதே பாதுகாப்பாக திருடுறதுக்கு தான். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், 5 ஆண்டு நீ நான் ஆட்சியில் இருக்கும்போது செய்த தவறுகளை நீ ஆட்சிக்கு வரும்போது உன்னை எதிர்த்து நான் புனிதப்படுத்திக்கிருவேன், நீ ஆட்சிக்கு வரும்போது நான் செஞ்ச ஊழலை உன்னை எதிர்த்து நான் புனிதப்படுத்திக்கிருவேன். இப்படி மாறி மாறி ஒருவர் திட்டி புனிதப்படுத்திக்கிட்டே ஆட்சியில் இப்போ தான் 60 ஆண்டா நடக்குது. உங்களுக்கு 60 ஆண்டா தான் நடக்குது. உங்களுக்கு ஊழல் லஞ்சம் செய்ய வேண்டிய அவசியமற்ற நிலைக்கு தள்ளிட்டீங்கன்னா அது நடக்காது. மன்னன் எவ்வளி குடிகள் எவ்வளி, தலைவன் எவ்வளி, அப்படிதான் மக்கள். நான் வந்து ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருந்துட்டேன்னா அது நடக்காது. நீ ஊழல் லஞ்சம் பெற்றுட்டேன்னா நீ பணியிட நீக்கம் அதெல்லாம் செய்யக்கூடாது. பணியிட நீக்கம் பணியிட மாற்றம் இல்லை, நிரந்தர பணி நீக்கம். வெளியில போ, உன் சான்றிதழ் செல்லாது. இதுவரை நீ எந்த மதிப்பை இழந்துருது உன்னுடைய கல்வி சான்றிதழ்னு போட்டா ஒரு 10 பேர் மேல நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நின்றும். உனக்கு தான் எல்லாமே நான் கொடுத்துட்றேனே, உனக்கு கல்வி கொடுத்துட்றேன், தரமான போக்குவரத்து கொடுத்துட்றேன், குடிநீர் கொடுத்துட்றேன், மருத்துவம் கொடுத்துட்றேன். வேறு என்ன உனக்கு பிரச்சனை? உணவுப் பொருளை நானே விளைய வச்சிடுறேன், இல்லை சாப்பாட்டுக்கு கஷ்டம், அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படிங்கும்போது நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டோம்னா மக்கள் தேவைக்கு அதிகமாக பணம் ஈட்டணுங்கிற அவசியம் போயிடும். அதனால தானே ஊழல் லஞ்சம் செத்து ஒழிஞ்சிரும். அந்த ஊழல் லஞ்சம் அது எப்படி தடுப்பேன்னா வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலமா. இப்போ இந்த சாலையை போட 500 கோடி ஒதுக்கியிருக்கேன்னா 500 கோடி ஒதுக்கியிருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு முறையும் அந்த தகவல் வந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தெரியாம திருட முடியாது. டென்மார்க் வந்து இந்த வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் ஊழல் லஞ்சமற்ற நாடா இருக்குது. நியூசிலாந்து வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் நல்ல நிர்வாகம் செய்யற நாடா தெரியுது. அப்ப அந்த நிர்வாக முறையை நம்ம பின்பற்றுவோம்ங்கிறோம். இது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா செயற்பாட்டு வரைவு வந்து இப்போ கல்லூரி ஒரு பேராசிரியர் மாதிரி செயற்பாட்டு வரைவு வந்து நீங்க கொடுக்குறீங்க. ஆனா அந்த கருத்து கணிப்புங்கிறது வந்து இதெல்லாம் வந்து மக்களிடத்துல போய் கொண்டு சேர்த்துருமா இந்த வெற்றி வாய்ப்புக்காக? கருத்து கணிப்புங்கிறது இல்லை. இப்போ நீங்க ஒரு நல்ல ஒரு அறிவு சமூகத்துக்குள்ள வந்து இது அவ்வளவு ஒன்றும் இது கடினமான ஒன்றும் இல்லை. இப்போ என்னை நீங்க எடுத்து பார்க்கணும். ஒரு பின்புலம் இல்லாத ஒரு எளிய மகன், சாதாரண மகன், ஒரு இக்கட்டான சூழலில் ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்தவங்களை எதிர்த்து வந்தேன். 260 வழக்குகள் என் மேலே இருக்குது. இப்போ வந்து இவ்வளவு இதுக்குள்ள போய் இந்தியாவை யார் ஆள்றது அப்படிங்கும்போது தம்பி அண்ணாமலை அவர் தலைமையில் ஐயா மோடி பிரதமர்னு ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்தியான்னு ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, அவங்க காங்கிரஸ் கட்சி. ஐயா எடப்பாடி, இப்போ நான் 4வது இடத்துல நிற்கிறேன். எனக்கு என்னுடைய பழைய சின்னத்தை எடுத்துட்டாங்க. பல முறை நான் கொண்டு போய் சேர்த்த சின்னத்தை கடைசியாக ஒலி வாங்கி இந்த மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க. அதை வச்சுக்கிட்டு நான் வந்து என் பிள்ளைகள் யாரும் வந்து தெரிந்த வேட்பாளர்கள் இல்லை, எல்லாம் புதுசு. 36 லட்சம் வாக்குகளை எனக்கு போட்டு ஒரு முழு இசைவு பெற்ற, அதான் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக எனக்கு கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னத்தை திருப்பி எந்த சின்னத்தை இழந்தனோ அதே சின்னத்தை திருப்பி எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்போ என் மக்களுக்குள்ள ஒரு தேடல் இருக்கு. இந்தியாவை யாரை ஆள்றதுன்னு என்னை தேடின என் மக்கள் தமிழ்நாட்டை யாரை ஆள்றதுங்கிறதுல என்னை தேடாமல் இருக்க முடியாது. என் பெட்டி, என் சின்னம் இதுவரைக்கும் 3வது பெட்டி 4வது பெட்டியில் இருந்திருக்கு. இப்போ அது முதல் பெட்டியில் இருந்தே ஆகணும். ஏன்னா அது பதிவு செய்யப்பட்ட கட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அப்படிங்கும்போது உழவர் குடிமகனை மறந்துட்டு ஒப்பிட்டவரை உள்ளளவு நினைங்கிறான். உணவிட்டவனை ஒரு தடவை உயிரா நினை, அவனை ஒரு தடவை நன்றின்னு தோடு, அவனும் வாழ்வான் நீயும் வாழ்வாயின்னு கேட்டு அந்த அதுதானே இப்போ கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு நீங்க தான் எங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அது நீங்க செய்வீங்கன்னு நம்புறேன். அப்பா 2026 நாம் தமிழர் ஆட்சின்னு சொல்லி செயல்பாட்டு வரைவு கொடுத்திருக்கீங்க. இதை பார்த்து சிறப்பா இருந்தது, எனக்கு பிரம்மாண்டமா இருந்தது, மகிழ்ச்சி. 15 வருடமா நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்காக. இப்ப இன்கேஸ் மக்கள் உங்களை நம்பி உங்களை ஓட்டு போட்டு முதலமைச்சரா தேர்வானால் உங்களோட முதல் கையெழுத்து மக்களுக்கான திட்டங்களா என்ன இருக்கும்? இல்ல, ஒரே முதல் கையெழுத்து நான் முதலமைச்சராகிற கையெழுத்து தான். அது இல்லைன்னா பதவி செல்லாது. எனக்கு ஒரு 100 இது இருக்குது. உங்களுக்கு தெரியுமில்ல, உங்களுக்கு எல்லாத்தையும் சும்மா அது சொல்றத முதல் கையெழுத்துன்னு அப்படி ஒன்றும் இல்லை. அது எது அன்னைக்கு அந்த தேவையே இதுதான். நமக்கு உங்களுக்கு தெரியும் 100 கையெழுத்துல தான் இது சரி செய்ய முடியும். அதில் ஆக சிறந்ததா நான் நினைக்கிறது, இந்த நாட்டில் வந்து பசிச்சு கிடந்தவங்கிற முறையில் பசிங்கிற சொல்லு இல்லாமல் நான் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த நாட்டில் பல கோடிக்கணக்கான பிள்ளைகள் பசியோடு உறங்க போகிறாங்கிறத படிக்கும்போது அவ்வளவு வலி இருக்கு. நான் இங்கே இருந்து என் வீட்டுக்கு தினம் போகும்போது நிறுத்தங்களில் இந்த குழந்தை இப்படி தோளில் போட்டுக்கிட்டு அந்த மயங்கே கிடக்குது. அது என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல. சின்ன பிள்ளைங்க, வயசானவங்க எங்கேருந்து இறக்கி விட்டாங்கன்னு தெரியல.
நிறுத்தினோடனே அந்த கையை கூட்டமாக வந்து ஏந்தும் போது ஒரு வழி வரும் பாருங்க, நடா அப்படின்னு. நம்ம பெண்கள் இல்லை, இல்லை வட இந்திய பெண்கள் தான். இப்போ அதில் ஒன்று தோணும், நீ பிச்சை எடுக்கிற வேலை கூட நமக்கு கிடைக்காத ஒருக்கு அதையும் அவன் எடுத்துக்கிட்டான்னு தோணும். ஆனாலும் இந்த நிலைமையில் இன்னும் இருக்குது. பிச்சைக்காரன் சுவிப்பு மிஷின் எடுக்கிற பிச்சை போட்டு காட்டுவேன், நான் வத்திருக்கேன் அந்த காட்சியை. அது பிச்சைக்காரன் சுவிப் மிஷின் பிச்சை எடுக்கிறத வளர்ச்சின்னு காட்டுது. நான் பிச்சைக்காரனே இல்லாத ஒரு நாட்டை படைக்கிறது தான் வளர்ச்சின்னு நினைக்கிறேன். அப்போ ரெண்டு இந்த முரண்படுது. என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து கல்வி ஒரு சுமையாக இருக்கக்கூடாது, அது ஒரு கனவாக போயிடக்கூடாது. நீ என்ன கல்வி நினைக்கிறியோ, மருத்துவமாக படி, நீ பொறியாளராக படி, அது எந்த வாய்ப்பையும் அரசு செய்யும். ஏன்னா நான் சொல்றேன், ஒட்டுமொத்த நாட்டு பிள்ளைகளும் என் நாட்டின் செல்வங்கள்னு அதை தூக்கி கொண்டு போகணும். அதுக்கப்புறம் மருத்துவம் வந்து உயிர்காக்கும் மருத்துவம் எல்லாருக்கும் சரியாக சமமாக தரமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் ஐயா தாப்பாண்டியன் நல்லகண்ணன் தவிர அரசியல் தலைவர்களில் யாரும் அரசு மருத்துவமனையில் படுத்ததா எனக்கு தெரியல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ ஊழல் லஞ்சத்தை விட்டு உண்மை நேர்மையான நிர்வாகம் அது கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, என் தலைவனுக்கு ஒரு கனவு இருந்தது, 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழணும்ன்ட்டு. அந்த கனவு எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது, எனக்கு கடத்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ அதை எப்படியாவது அவர் கனவை அந்த நிலையில் எந்த ஒரு இடத்துல நிறைவேற்றி காட்டிடணும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை என் ஆட்சியில் நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன், என்னடா இவ்வளவு வேலை செஞ்சிருக்க முடியுமான்னு தோணும். இவ்வளவு பண்ணியிருக்க முடியுங்களா? இந்த தண்ணீரை எப்படி சேமிக்கிறேன், சாலை எப்படி போட்டு பராமரிக்கிறேன், இந்த கழிவுநீர் மழை நீரை எப்படி எடுத்துக்கிட்டு போகிறேன். ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் நல்லா விளையாடுவேன்ப்பா, நல்லா ஒரு தடவை இறக்கி விடுங்க விளையாடாங்கிறேன். அதனால முதல் நீங்க சொல்ற கையெழுத்து உண்மையிலே நாட்டுக்கு மக்களுக்கும் எது முதன்மையானது அவசியமானதுன்னு பார்த்து போடுவேன், முதல் திட்டத்தில் போடுவேன். அப்பா 2500 வருஷமா புத்தர் காலத்துல இருந்து சாதி ஆதிக்கம் தலைவிரிச்சு ஆடுது. 2500 காலமா புத்தர் காலத்துல இருந்து சாதி ஆதிக்கம் தலைவிரிச்சு ஆடுது. இப்ப 2026ல இருக்கிறோம். இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் யாரும் சாதி ஒழிக்க முன்னு வர மாட்டாங்க. சாதி பிரச்சனை நடந்தாலும் தக்க தண்டனை கொடுக்க மாட்டாங்க. 2026 நாம் தமிழர் கட்சி அரசு வந்தா சாதி ஆதிக்கின் பேரில் நடக்கிற வன்கொடுமைகளுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுப்பீங்க? அப்புறம் 12 லட்சம் ஏக்கர் பஞ்சம நிலம் முழுக்க முழுக்க பட்டியலின மக்கள் போற நிலத்தை எவ்வளவு சீக்கிரம் மீட்டு எடுத்து கொடுப்பீங்க? 142 கோடி மக்களோட தலையெழுத்த மாத்தின பாபா சாஹேப் அம்பேத்கரோட சிலை கூண்டுக்குள்ள நிக்குது, எவ்வளவு சீக்கிரம் வெளியெடுப்பீங்க? அதெல்லாம் எடுத்துருவோம். இவரு நீ அப்ப நம்ம புரட்சியாளர் சிலை மட்டும் இல்ல, நம்ம தாத்தா முத்துராமலிங்க, தாத்தா காமராஜ் எல்லாரும் சிலையும் தான் இருக்கு. வந்தயம் பணம் சிலையெல்லாம் திறந்துருக்கு. நம்ம சிலையெல்லாம் நாட்டு விடுதலைக்கு ஜெயிலுக்கு போனாங்க, விடுதலை பெற்ற பிறகு சிறையில் தான் இருக்காங்க. அதெல்லாம் உடைச்சிடறோம், கண்காணிப்பு கறி வச்சிடறோம், தொட்டா தூக்கிடுறோம். நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒழிச்சிடறோம். பஞ்சமி நிலத்தை மீட்கணும். அதுக்கு பல தடவை அண்ணன் போராடி இருக்கேன். இப்போ இந்த தடவை அறிவிப்பேன், சொல்லுவேன். இந்த 12 லட்சம் ஏக்கர் எந்த கொம்பாதி கொம்பன்ட்டு இருந்தாலும் எடுக்கிறோம். அதை வந்து நமக்கு பாரபட்சம் கிடையாது, வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது. ஏனெல்லாம் எனக்கு கொடுத்துரு. அதுக்கப்புறம் சாதி ஒழிப்பு தானே, அதுவே செத்து ஒளி, நீ கவலையே படாத. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சாதிக்கு கொலை செய்யாத, சாதியை கொலை செய். புரியுதா உனக்கு? நீ சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்க்கிறவனோடு பழகவே மாட்டோம்ங்கிறத நம்ம கோட்பாடு. அது அந்த எண்ணமே வராத அளவிற்கு இந்த சமூகத்தை மாத்திருவேன். விளையாடணும், படிக்கணும், வேலை இது பண்ணணும். அப்போ இந்த சாதியை பற்றி சிந்திச்சுக்கிட்டு வெட்டி பேச்சு பேசி புறணி பேசிக்கிட்டு இந்த அடிக்கடி சரக்கு போட்டு மப்பில் வந்து நாங்கள்லாம் யார் தெரியுமா வந்து நீங்க வா, நீயே ஒரு அடிமை, நானும் ஒரு அடிமை, அதில் பெரிய அடிமை சின்ன அடிமை அதெல்லாம் கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். அது முன்னாடி நிற்கிறவன் பொறுப்பு. இப்போ நான் இருந்தேன்னு வச்சுக்கிறேங்க, இப்போ திருப்பரங்குன்றத்தில் என்ன விளக்கேற்றணும், அங்கே கந்திரி ஆக்கணும், சரி நீங்கள் ஆக்குங்க கூட வரேன், நீங்கள் விளக்கேற்றணும் வாங்க கூட வரேன். அவரவர் வழிபாடு அவரவருக்கு. உன் மதம் சிறந்தது வழிபாடு, என் மதம் சிறந்தது வழிவிடு. சண்டை இருக்கக்கூடாது, ஒன்றா இருக்கணும். சரியா? வேற என்ன? இங்கே என்னன்னா, இந்த சாதி மதம் இல்லாத இது ஒரே மண்ணாகணும், ஒரு தாய் மண்ணாகணும். இதுதான் நம்மளுடைய கோட்பாடு. அதனால அதை சரி பண்றேன், நீ கவலைப்படாம இரு. சார், ஏற்கனவே ஆட்சி செஞ்சவங்க வந்து திமுக அதிமுக இரு கட்சியுமே ஒரே கட்சி தான், ஒரே கொட்டையில் உள்ள மட்டை தான் சொல்லியிருக்கீங்க. லஞ்சம் ஊழல் தான் முன்னேற இருக்குன்றீங்க. இப்ப ஏற்கனவே நடந்தவங்க அப்பா சித்தப்பா இவங்க அவங்க மேல நீங்க நடவடிக்கை எதுவும் எடுப்பீங்களா முதலமைச்சர் ஆனால்? எடுக்கணும்னு சொல்றீங்களா வேணாங்கிறீங்களா? இல்ல, அது மொத்தமாவே இதுக்கு ஒரு மாற்று நிர்வாகத்துக்கு கொண்டு வர்றதுனால இப்ப நானே சொல்றேன் பாருங்க, இந்த விமர்சன அரசியலை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு போகும்னு. நீங்க நடவடிக்கைனா எந்த குற்றவாளியா இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எடுத்த கோட்பாட்டுக்கு பெத்த தாய் தந்தையரே வந்தாலும் எங்களுக்கு எதிரி தான். எங்க தலைவன் உங்களுக்கு தெரியும், முதல்ல தாய் தந்தையர் தான் வெளியேற்றினாரு. உடன் பிறந்த யாரோடும் தொடர்பு இல்லை, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்.
அதனால தன்னுடைய எங்களுக்கு கோட்பாட்டுக்கு எதிராக சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், ஆத்தா, அப்பன்லாம் இங்கே கணக்கு கிடையாது. குற்றம்தான். அது வந்து நீங்கள் இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்து இந்த வேலைக்கு செய்ய வந்தவன் நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு. என்னை வளர்த்தவன், என்னை உருவாக்கி இந்த இடத்துல போய் நில்லுன்னு சொன்னவன் எப்பேற்பட்டவனும் உங்களுக்கு தெரியும். அதில் துளி சமரசமும் செய்ய மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? வேற சிரிக்காத அண்ணன் சொல்கிறேன். கடன் வாங்கினவன் யாருன்னு கேட்பேன் அவங்ககிட்ட. அந்த முகேஷ் அந்த அனில் அம்பானி ஒருத்தர் இருந்தாப்புல 1,00,000 கோடி திவாலாயிருச்சுன்னு விட்டாப்புல. நான் தமிழ்நாடு அரசு திவாலாயிருச்சுன்னு ஒரு மஞ்சள் நோட்டீஸை விட்டுருவேன். புரியுதா? ஏன் என்கிட்ட வந்து கேட்பான், யோ நான் வாங்கினேண்ணா, கையெழுத்து போட்டு வாங்கினவன், அவன் ஆளுகள்லாம் இருக்கு, நான் வேணா உனக்கு துணைக்கு ஆள் அனுப்புகிறேன், போய் வசூலிச்சுக்க. ஏன்னா அதனால என் நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்றும் இல்லை. எவனை வாங்கி தின்ட்டு போனதுக்கு, அவன் இலவசமாக வாரி இறைச்சி வாக்கை வாங்கி ஆட்சியை செஞ்சுட்டு போனதுக்கு நாம் ஆளை எல்லாம் செலவழிச்சுட்டு கடற்கரையில் படுத்துட்டாங்க. எனக்கு அது பேச்சு கிடையாது. இப்போ நான் வாங்கி கையெழுத்து போடுறதுக்கு நான் பொறுப்பு. நீ எவனை வாங்கி தின்னதுக்கு நான் என் மக்கள் காசை எடுத்து வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்கிட்ட கொடுத்தியா? நான் பொறுப்பு இல்லை. யார்கிட்ட கொடுத்த? ஆள் இல்லைன்னா அவங்க ஆளுங்க இருக்கு, சொந்த ஆளுங்க, பெத்த ஆளுங்க, அப்போ வாங்கி சாப்பிட்ட ஆளுங்க இருக்கு, அங்கே போய் வசூலிச்சுக்க. எனக்கு இது பொறுப்பு கிடையாது. இந்த கடனுக்கு நாம் தமிழர் அரசு பொறுப்பு ஏற்காது. ஆனால் நீ ஊதாரியா வாங்கி சீட்டாடி இது பண்ணி அவனுக்கு கொடுத்து இவனுக்கு கொடுத்து 5,000 கொடுக்குறேன், 10,000 கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன், பருப்பு கொடு, நான் கேட்டேனா உனக்கு? அது கிடையாது. அந்த நிர்வாகம் இதில் கிடையாது. நடக்காது. அது வந்து இங்க பாருங்க, இப்ப அண்ணன் சொல்றேன்ல, என் மீனவனை சுட மாட்டான், கைது செய்ய மாட்டானா மாட்டான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அங்க உட்கார்ந்துருக்க ஆள் யாருன்னு பார்ப்பான். நீங்க என் பிள்ளைய தொட்டுட்டேன்னு வச்சுக்க, கொன்னுட்டேன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதி கொம்பா இருந்தாலும் தூக்கிட்டு வந்து இந்த பிள்ளைய அடக்கம் பண்றதுக்குள்ள அவனை கொன்னு புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். நிக்க வச்சு சொல்லி சுடுவேன். அவங்க பெற்றோர்கள் சொல்லுவேன், இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நீ அழாத, நீ அவமானப்படாத, இவனை வந்து இந்த மாதிரி பிள்ளை பெற்றுக்கு தலை உணியணும் அப்படின்னு சொல்லிடுவேன். இவன் வந்து இந்த நாட்டுக்கு இழுக்கு. இவன் யாரோ 2 பேரை போட்டேன்னு வச்சுக்க, தொற்றுவான்னு நினைக்கிறியா? பொம்பளை பிள்ளைய தான் தலை உணிஞ்சு போகணும்னு நினைக்கிறியா? வர்றவன்லாம் தலை உணிஞ்சு போவான். ஐயா யாரையும் கேலி பண்ணிடாதையா, தொலைச்சு பெறுவான். அவன் அந்த பயம் இருக்கணும்ல. என் தலைவன் எனக்கு கற்பிச்சது மரணம் ஒன்றுக்கு தான் இந்த மானுட சமூகம் பயப்படும்னு. அரபு நாடுகளில் ஏன் இந்த பாலியல் குற்றங்கள் குறைவா இருக்கு? ஏன்னா கடும் சட்டம், பொது வெளியில தூக்கல போட்டுருவான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த சேட்டையெல்லாம் இங்க செய்ய முடியாது. அது தானா நடக்கும் தங்கச்சி. நீங்க ஏன் கலவுறீங்க? நீங்க அண்ணன் வந்தவன நீங்க வாட்டுக்கு இந்த ராத்திரியில தனியா போங்க, எவனா தொட்டானான்னு பாப்போம். நீங்க போங்க. என் தலைவன் அப்படி ஒரு நாட்டை கட்டி வச்சான் தங்கச்சி. தனியாக உந்தூர்லியில ஒரு பெண் நள்ளிரவுல பயணம் பண்ணுவா, தனியா போவா, ஒரு பய தொட மாட்டான். என் மாநாட்டில் 6.5 லட்சம் பேர் கூடியிருக்கான். ஒரு தொல்லை, ஒரு பிள்ளைய தொட்டான், இடிச்சான், கேலி பண்ணா, ஏதாவது சொல்லு பார்ப்போம். ஏன்னா அது அது ஒரு ராணுவம். அது ஆட்சி செய்யும் போது அப்படியா அவன் தெரியும், உட்கார்ந்துட்டான் தொடமா. இது சில இதை நம்ம சொல்றதே திருப்பி சொல்லக்கூடாதுன்னு இல்லை. இப்போ நான் வந்து நெய்தல் படைன்னு சொன்னேன், சிரிச்சாங்க. ஐயா பினராயி விஜயன் அதை செயல்படுத்திட்டாப்ல. இப்போ சில இது நான் சொல்றது செயல்படுத்துறாங்க. இப்போ மரத்தை வெட்டுறது மனித உறுப்புகளை வெட்டுறது போல குற்றம்னு கருதி சிறையில் அடைப்பேன். சீனா அந்த சட்டத்தை கொண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம சொல்றோம், அதை செயல்படுத்தும் போது நல்லதை நம்ம சொன்னா அவங்க சொல்றது நான் டென்மார்க்கில் இப்படி இருக்கு, பிரேசில் இப்படி இருக்குன்னு நான் சொல்றேன்ல. அது அந்த நிர்வாகத்தை எடுக்குமா நம்ம சொல்றது. அது யார் சொன்னா என்ன தம்பி, நான் வந்து காவல்துறை நெஞ்சில எல்லாம் அந்த இது வைப்பேன், நான் போட்டு காட்டுவேன் அது எப்படிலாம் நான் அது பண்ணுவேன்னு. அப்போ அது மாதிரி அது வரணும். பாதுகாப்புங்கிறது அப்படி இல்லை. பெண்களுக்கு தனி பாதுகாப்பு, இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு தனி பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்த நாட்டுக்குமான பாதுகாப்புல தான் எல்லாரும் பாதுகாப்பு இருக்குது. அதுல வந்து இந்த ஒழுங்கு வந்து கல்வியிலிருந்து கற்பிக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன். அந்த சமூக ஒழுங்கு இங்கே கல்வி அறிவை ஒழுக்கத்தை போதிக்காத கல்வியா மாறிடுச்சு. வியாபாரம் இதை படிச்சா அந்த வேலைக்கு போகணும், அதிலிருந்து கொண்டு வரதான் நிலையான தீர்வா இருக்கும். மற்றபடி இது
இதை நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அதை நம்ம வரும்போது அதை கடுமையாக அதை கண்காணித்து ஒழிப்பேன். அது சீருடை அணியாத காவலர்களை நான் உள்ளே விடுவேன். அதுக்கு உடல் தகுதியோ இதெல்லாம் பார்க்க மாட்டேன். அவங்க நீங்கள் வந்து இவரெல்லாம் காவல்துறையாக இருப்பாருன்னு நீங்கள் கணிக்க முடியாது. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு, நீங்கள் எதாவதுன்னா டக்குன்னு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாப்புல. நீங்கள் வாங்கங்க அப்படின்னு அங்கே சுற்றி 50 பேர் வந்துடுவான், உட்காருங்க வண்டியில் நின்றுவான். அப்புறமா தான் தெரியும் அவன் காவல்துறை காவலராக இருக்கான்னு. இந்த மாதிரி இந்த காவலருக்கான எந்த அடையாளம் இல்லாமல் மக்களுக்குள்ள பொது தலங்களில், வணிக நிறுவனங்கள், திரையரங்குகள், அந்த மாதிரி எல்லா இடங்களையும் உழவு விட்டுருப்பேன். அவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் எனக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் தான் உண்மையிலே பிக் பாஸ். நான் தான் உங்களை எந்த வழியிலையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓட முடியாது, ஒழிய முடியாது. நீங்கள் அது இந்த மாதிரி 10 நாளாக கற்பழித்து கொண்டுட்டு போயிட்டான், 10 நாளாக தேடிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க பாருங்க. இது மாதிரி ஒரு கொடுமை. கடந்த தேர்தல்கள் இருந்து இப்ப உங்களுக்கு 8% வாக்கு இருக்குது. 8.5 இதுல இருந்து உங்களுக்கு படிப்பு என்ன, எந்த பிரிவு மக்களிடையே உங்களுக்கு ஆதரவு வலுவா இருக்கு, எது உங்களுக்கு சவாலா இருக்கு, அதை நீங்க பெருக வைக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இல்லை, குறிப்பிட்ட அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ சாதி மத உணர்ச்சிகளை கடந்து ஒரு திரை ரசிக மனப்பான்மையில் இருந்து இப்போ இந்த சாராயம், பணம், இலவசம் இதெல்லாம் கடந்து ஒரு நல்ல அரசியல் வரணும், நல்ல ஆட்சி வரணும்னு நினைக்கிற மொழி இனப்பற்று கொண்ட காடு, மலை, ஆறு, அருவி, நிலம், வளம் இதெல்லாம் பாதுகாக்கப்படணும். இப்போ நம்ம வந்து 50 ஆற்றலுங்கிறோம், அவங்க பஞ்சபூதம்ங்கிறாங்க, ஐம்பூதம்ங்கிறோம். இந்த கடல், இந்த ஆகாயம், இந்த காற்று, இந்த மலை, இந்த நீர், மரம் இதெல்லாம் இல்லாத இந்த உயிரினங்கள் இல்லைன்னு ஒரு புரிதல் இருக்கிற ஒரு அறிவு சமூகம் அது வந்து என்னை ரொம்ப தேடும். அப்போ அந்த மாதிரிங்கிறத நீ கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். அப்படி இருக்கும்போது ஒரு கற்றறிந்த சமூகம் பெருத்து வருகிற இந்த சூழலில் நான் சொல்கிறது, அவங்கக்கிட்ட காசை வச்சு அரசியல் செய்கிறாங்க, நான் கருத்தை வச்சு அரசியல் செய்கிறேன். அவங்க நாணயத்தை வச்சு செய்கிறாங்க, நான் நயத்தை வச்சு செய்கிறேன். அவங்க வந்து பணத்தை வச்சு செய்கிறாங்க, நான் என்னுடைய இனத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறேன். இது ரெண்டுக்கும் நிறைய மாறுபாடு இருக்குது. இப்போ எனக்கு பதவியா மக்களுக்கான உதவியானா உதவி தான், எனக்கு பணமா இனமானா இனம்தான். மக்களை வைத்து பிழைக்க வந்தேன்னா, மக்களுக்காக உழைக்க வந்தேன்னா நான் மக்களுக்காக உழைக்க வந்தேன். அப்போ இந்த இதை நான் தொடர்ந்து நிரூபிக்கும் போது நீங்கள் பாருங்கள், விழுக்காட்டு அடிப்படையில் வளர்ந்து வளர்ந்து வளர்ந்தே போய்கொண்டிருக்கேன். அப்படிங்கும்போது இந்த தடவை தமிழ்நாட்டை யார் ஆள்றதுல 4 முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தாலும் என்னை என் மக்கள் தேடாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் தான் அந்த மக்களுக்கான இது இப்படி இந்த ஆட்சி முறையை இப்படி மாத்துறேன்னு சொல்றது நான் தான். நான் வந்து வீட்டுக்கு ஒரு இது தருவேன், நான் வந்து அப்படி கொடுப்பேன் அப்படி சொல்லலை. அதெல்லாம் நீனே வாங்கிக்கிற மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துடுறேன்றேன். நீ பெருமையோடு தன்மானத்தோடு தலைமையிலிருந்து வாழ்கிற வாழ்க்கையை நான் தந்துடுறேன் உனக்கு, நீ எதிர்பார்த்துருக்காது. அப்போ நான் வரும்போது நாளைக்கு இப்போ 5000, அடுத்து இன்னும் 5 வருஷத்தில் அப்புறம் 20,000 ஆகும். இப்போ 10.5 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி ஆகும். 1 லட்சம் கோடி வட்டி 2 லட்சம் கோடி வட்டி ஆகும். இப்போ என் தம்பி அறிவிச்சிருக்கிற அந்த இலவச அறிவிப்புகள் இருக்கு, அதுக்கே மாதம் 1 லட்சம் கோடி தேவைப்படுது. தாலிக்கு தங்கம், பிறந்தவண்ண வரவேற்பு, அப்புறம் 6 ஏரிகாட்டு ஊரில், அப்புறம் இலவச பேருந்து. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதை புள்ளி வரம் போட்டிங்கன்னா 1 லட்சம் கோடி மாதம் தேவைப்படுது. எங்கிருந்து எடுப்பீங்க? அப்போ அது நல்ல ஆட்சி முறையில் அதை செய்யக்கூடாது. மக்களுக்கு இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும், கசப்பாக இருக்கும். எந்த நல்லதை முதல்ல எடுத்தோடனே ஏற்றிருந்துருக்கிறாங்க. ஆனால் அதுக்காக ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள்னு பார்த்தா புதிய ஒன்றை செய்யவே முடியாது. அப்போ அது நான் மக்களின் கருத்துக்கானவன் இல்லை, முழுக்க முழுக்க மக்களின் நலனுக்கானவன். அதனால நான் அதை தான் முன்னெடுக்க முடியும். உலகத்தில் மாறுதலை செஞ்ச எல்லாரும் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவன் தாங்கிறான். என் மனச்சான்று என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்ய முடியும். நான் தான் சொன்னேன், 2 முனை தான். அவங்க 3 பேரும் ஒரே தளத்தில் இருக்காங்க, நான் எதிர்த்தளத்தில் இருக்கேன். அப்படின்னா அந்த ஒரே தளம் தானே. அவர் 2000, 2500, நான் இதெல்லாம் கிடையாது. நீனே ஆயிரக்கணக்கான ரூபாயை ஈட்டிக்கொள்ற மாதிரி உனக்கு வேலை வாய்ப்பு, வருவாய்ப்பு இருக்கும், பொருளாதார மேம்பாட்டை தந்துடுறேன். அவன் வான்விடத்திலே தந்துடுறேன்றேன். அப்போ நான் தானே வேற இடத்துல இருக்கேன். அவங்க ஆங்கிலமும் கொள்கை மொழிங்கிறாங்க. அடுத்தவன் மொழி எனக்கு கொள்கையா இருக்க முடியாதுல்ல. அது என்னுடைய தன்மான இழப்பா நான் கருதுறேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, என் கொள்கை மொழியில வேறுபடுறேன். அப்ப அதுல மாறணும்ல. அவங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம்னே சொல்லல. ஏன் சாராய கடையவே மூடுவேன்? என் தம்பி பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபான்னு பாடுறாரே ஒழிய நான் வந்தா மூடுவேன்னு சொல்லலையே. இப்ப சாராய கடையை வச்சுக்கிட்டு, போதையை வச்சுக்கிட்டு, பெண்கள் பாதுகாப்பு என்பதும், சட்டம் ஒழுங்கு என்பதும், கொலை கொள்ளையை வன்முறையை தடுப்பேன் என்பதும் வெற்றி பேச்சாயிரும். சும்மா ஒரு என்ன சொல்றது, அது கேலிய வேடிக்கையாயிரும். அது சாத்தியப்படுத்த முடியாது.
எத்தனை தடவை நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு கூட பேசினேன் இங்கே நடந்த கூட்டத்தில். இந்த 4 முதலமைச்சர் வேட்பாளரையும் நிறுத்தி வச்சு ஒரு 10 நிமிடங்கள் வாய்ப்பு கொடுத்து பேச விடுங்க. நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்க, நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்க, நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்படி இந்த மாதிரி நீங்கள் ஊடகங்கள்லாம் இது நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க, பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகட்டும். யார் வந்தால் நல்லா இருக்குமோ மக்கள் முடிவு செய்யட்டும், அவ்வளோதானே. அது நான் தான் பாருங்க, இருகரம் விரிச்சு தயாராக இருக்கேன், எந்த இடத்துக்கு வேணாலும் வரேன். நான் தான் சவாலே விடுறேங்கிறேன், நீங்கள் ஏற்கிறீங்களாங்கிறீங்க. நான் தான் தயாராக இருக்கின்ற, நான் தான் பல தடவை கூப்பிடுறேன். ட்ரம்ப்பு ஹிலாரி மாதிரி, பைடன் ட்ரம்ப் மாதிரி எங்களுக்கு வாத வைங்க, 4 முதலமைச்சரை நிறுத்துங்க. முதல்ல நான் வர்றேன்னு சொல்லுங்க, 3 பேரும் வர சொல்லுங்க. முதல்ல எங்க நிக்கணும்?